ஜீவானாவா சிந்தனை பள்ளியில் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 381வது மெய்நிகர் மேடை இது. இன்றைய நிகழ்வு முதல் இனி வரக்கூடிய நிகழ்வுகள், அது ஜீவானாவா சிந்தனை பள்ளி நிகழ்வுகள், சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளி நிகழ்வுகள், ஆராய்ச்சி பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவினுடைய ஆராய்ச்சி கூட்டம், இவையெல்லாம் ஜூம் செயலி மூலம் மெய்நிகர் மேடைகள் நடைபெற இருக்கின்றன. நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு வேண்டுகிறோம். இன்றைய நிகழ்வில் எழுத்தாளர் முனைவர் வரிதையா கான்ஸ்டாண்டின் தலைமையில் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் ஜம்புத்தீவு பிரகடனம் 1801 தமிழர்கள் கொண்டாட மறந்த வரலாறு என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். இந்த நிகழ்விற்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வருமாறு அருமை தம்பி ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய இணை இயக்குனர் தோழர் ஜார்ஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பான தோழர்களை அனைவருக்கும் கேக்குதா? கேக்குது. ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 381வது மெய்நிகர் மேடையின் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொண்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது அனைவரும் மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்கவும். நீராறும் கடலுடுத்த நிலமடைந்த கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. நன்றி தோழர்களே. நன்றி ஜார்ஜ். அடுத்ததாக இசைப்பாடல் பாடுவதற்கு தோழர் வி சிவராமன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர் மார்க்சிய அம்பேத்கரிய சிந்தனையாளர். அவர் நமக்கு இப்பொழுது இசைப்பாடல் பாட வருவார்கள். சிவராமன் ரெடி ஆயிட்டு இருக்காரு. சிவராமன், ஆமா, மியூட் எடுத்து விட்டுரு. கேக்குதா? வேற யாரோ இடையில பேசிட்டே இருக்கிறாங்களே. ஆமா, அது இதாவது நீ பாடு. தோழர்களே எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இந்த பாட்டு எனக்கு நம்ம தோழர் இசையமைப்பாளர் எம்.டி. சீனிவாசன் அவர்களுடைய இசையில் வந்த பாட்டு. நான் இது வரைக்கும் பாடினதில்லை. நான் ரொம்ப இளமையில கேட்ட அந்த ஞாபகம், அந்த ராகம் மட்டும்தான். ஆனா இப்போ அதனுடைய ஒரிஜினல் கேட்கும்போது இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் மாதிரி இருக்கும். அதனால என்னால அதை மாற்ற முடியல. நான் இப்பதான் அந்த பாட்டு முதல் தடவையாக பாடுறேன். விடுதலை போரில் வீழ்ந்த மலரே தோழா தோழா
விடுதலை போரில் வீழ்ந்த மலரே தோழா தோழா, விடுதலை போரில் வீழ்ந்த மலரே தோழா தோழா, வீரர் உமக்கே வணக்கம் வணக்கம் தோழா தோழா தோழா, விடுதலை போரில் வீழ்ந்த மலரே தோழா தோழா, காரிருள் சூழ்ந்த கரிய வானத்தில் காரிருள் சூழ்ந்த கரிய வானத்தில் தாரகை போலே ஜொலித்து நிற்கின்றேன், போரிடும் எமக்கு புத்துயிர் தந்தீர், போரிடும் எமக்கு புத்துயிர் தந்தீர் தோழா தோழா தோழா, விடுதலை போரில் வீழ்ந்த மலரே தோழா தோழா, ஆயிரம் ஆயிரம் தியாகிகள் ரத்தம் ஆயிரம் ஆயிரம் தியாகிகள் ரத்தம் குடித்தெழுந்தே நிற்கும் கோர சமூகம், ஆயிரம் ஆயிரம் தியாகிகள் ரத்தம் குடித்தெழுந்தே நிற்கும் கோர சமூகம், தகர்த்தெறிவோம் ஜனசக்தியினாலே, தகர்த்தெறிவோம் ஜனசக்தியினாலே தோழா தோழா தோழா, விடுதலை போரில் வீழ்ந்த மலரே தோழா தோழா, இந்திய நாட்டின் விடுதலை போரில் இந்திய நாட்டின் விடுதலை போரில் எண்ணற்ற தோழரை ரத்தம் சோரிந்தீர், இந்திய நாட்டின் விடுதலை போரில் எண்ணற்ற தோழர்கள் ரத்தம் சோரிந்தீர், இதய கனவுகள் ஈடேறும் நிச்சயம், இதய கனவுகள் ஈடேறும் நிச்சயம் தோழா தோழா தோழா, விடுதலை போரில் வீழ்ந்த மலரே தோழா தோழா, வீரர் உமக்கே வணக்கம் வணக்கம் தோழா தோழா தோழா, விடுதலை போரில் வீழ்ந்த மலரே தோழா தோழா. நன்றி தோழர்களே. மிக்க நன்றி சிவராமன். ரொம்ப சிறப்பான ஒரு பாடல், மிக பொருத்தமான ஒரு பாடலும் கூட. நன்றி. அடுத்ததாக கதை சொல்லல் நிகழ்வு. எழுத்தாளரும் சிறார் செயல்பாட்டாளரும்
கோவை மாவட்ட தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாவட்ட துணை செயலாளரும் ஆகிய தோழர் நான்சி கோமகன் அவர்கள் இப்பொழுது நமக்கு கதை சொல்லுவார். பேரன்புக்குரிய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சிறப்புரையாற்ற தோழர் திருமுருகன் காந்தி அவர்களும் தலைமையுரையாற்ற வரிதையா அவர்களும் வந்திருக்கிறாங்க. அதனால நம்ம நேரடியா கதைக்குள்ள போயிடலாம். கதை பத்தி பார்க்கலாம். கதையோட தலைப்பும் கதையை எழுதின எழுத்தாளரும் நான் உங்களுக்கு முடிவுல சொல்றேன். பழனியோட வீட்டை சுத்தி ஊர் மக்கள் எல்லாம் கூடி நிக்கிறாங்க. எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பழனியையும் பழனி பொண்டாட்டி சாமி அம்மாவையும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு போய் பார்த்தோம் அப்படின்னா, பழனி அம்மா, அந்த சாமி அம்மாவினுடைய பழனியினுடைய மகள் வந்து பாக்கியம் வந்து இவங்களுக்கு 20 வருஷம் கழிச்சு தவம் இருந்து அவங்க பெத்த குழந்தை. அந்த பெண் வந்து கல்லூரி படிப்புக்காக விருதுநகருக்கு போறா. விருதுநகர்ல பெரியசாமி அப்படிங்கிற ஒரு பையனை பார்த்து அவன் மேல ஆசைப்பட்டு காதல் வயப்படுறா. இவங்களுடைய காதல் விஷயம், இவங்க படத்துக்கு போறாங்க. சினிமாக்கு போகும்போது இவங்க ஊர்ல இருக்கிற ஒருத்தன் பார்த்துட்டு வந்து ஊர்ல சொல்ல பாக்கியத்தை வந்து வீட்டுல கூட்டிட்டு வந்து பயங்கரமா அடிக்கிறாங்க. யாரு அப்படின்னா இந்த சாமி அம்மா இருக்காங்க இல்லையா, பாக்கியத்தோட அம்மா அடிக்கிறாங்க. இப்ப இந்த பிரச்சனை 3 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. பழனியோட வீட்டோட வாசல்ல நின்னு எல்லாரும் திட்டுறாங்க. இதுக்கு நீ ஒரு முடிவு கொண்டு வரணும். இதுக்கு நீ முடிவு கொண்டு வராம இப்படியே 3 வருஷமா கிடப்புல போட்டுட்டு இருக்க. ஊர்ல என்ன நினைப்பாங்க, பக்கத்தூர்ல இல்லைன்னா நம்ம சாதியை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒருத்தரும், இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னால முடியலன்னா சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அம்மா ஒரு பச்சை அந்த அம்மா சொல்றாங்க சாமி அம்மா பார்த்து, பொம்பளை புள்ளைய வளர்க்க நீ எல்லாம் எதுக்கு உசுரோட இருக்கிற அப்படின்னு சாமி அம்மா பார்த்து கேக்குறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற இளந்தாரி பையன் சொல்றான், உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன கொஞ்சம் கட்டையும் பெட்ரோலும் கொஞ்சம் கூடுதலா சர்க்கரையும் இருந்தாலுமே போதும், தடம் தெரியாம எல்லாத்தையும் எரிச்சு முடிச்சிடலாம், சாம்பலை நாங்க தண்ணியில கலைச்சிடறோம் அப்படின்னு சொல்றான். அந்த ஊர்ல இருக்கிற ரொம்ப வயதானவர் அவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்கு நம்ம வீட்டு பிள்ளைய எல்லாம் கொலை பண்றதுக்கு திட்டம் போடுறீங்க, அந்த பயபுள்ளைய புடிச்சு அவனோட காதுல வந்து பால்டாயில ஊத்தி விடுங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்ப கூட்டத்துல இருக்கக்கூடிய இன்னொருத்தர் சொல்றாரு, அவன் ஒரு போலீஸ்காரனா இருக்கிறனால தானே நம்ம சும்மா இருக்கிறோம், இல்லைன்னா இந்நேரம் பண்ணியிருக்க மாட்டோமா பெருசு அப்படின்னு சொல்றாங்க. கடைசியாக திரும்பவும் இவங்க எல்லாம் பழனி பக்கம் திரும்புறாங்க. பழனி மீது இவர்களுடைய கேள்வி கணைகள் தொடுக்கப்படுது. பழனியும் சாமி அம்மாவும் செய்வதறியாம நிக்கிறாங்க. கடைசியா பழனி சொல்றாரு, நீங்க சொல்றபடியே செஞ்சுறேன், நாளைக்கு என் புள்ள உசுரோட இருக்காதுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற சில பெண்கள் இதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. உடனே அவர் துண்டை போட்டு பழனி தாண்டாரு, நாளைக்கு ஒண்ணு என் புள்ள உசுரோட இருக்காது, அப்படி இல்லைன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு ஊருக்கே சத்தியம் பண்றாங்க. இவர் சத்தியம் பண்ணக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் சொல்லிட்டு போறாங்க, பாரு சாமி அம்மா உன் புருஷ சத்தியம் பண்ணிருக்கிறான், வாக்கு தவறக்கூடாது அப்படின்னு சாமி அம்மாவையும் கூட மிரட்டிட்டு போறாங்க. ரொம்ப கஷ்டமான மனநிலையோடு வீட்டுக்குள்ள போற பழனியோட கைகளை இறுக்கமா பிடிச்சிட்டு பழனியோட அம்மா துளசி அழுகுறாங்க. ஊர்க்காரங்களுக்காக நம்ம பிள்ளைய கொண்டு போடாத சாமி அப்படின்னு கதறி அழுகுறாங்க. ஏன்னா இவங்க 20 வருஷம் தவம் இருந்து பெத்த புள்ளதான் துளசி. இது வரைக்கும் துளசி அவங்க வந்து இந்த நிகழ்வு நடக்கிற வரைக்கும் துளசியை அடிச்சதோ ஏசுனதோ கிடையவே கிடையாது. அந்த புள்ளைய தங்கத்தை போல பொண்ணை போல தன்னுடைய உள்ளங்கைக்குள்ள வச்சு பாதுகாத்துட்டு இருந்தவங்க இவ வந்து வேற ஒரு மாற்று சாதியினர், அதுவும் ஒடுக்கப்பட்ட சாதியினர் சேர்ந்த ஒரு பையனை காதல் வயப்படுறான்னு தெரிஞ்சதும் தாறுமாறா இந்த மாட்டை அடிக்கிற மாதிரி சாமி அம்மாவே அடிச்சிடுறாங்க. அப்புறம் அவளை வந்து திரும்பவும் அவளை வந்து வேற ஒருவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அவ என்ன பண்றான்னா, நான் செத்தாலும் சாவனே தவிர நீங்க பாக்குற மாப்பிள்ளைய கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. பால்டாயில் குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில போய் கிடக்கிறவளை காப்பாத்தி கொண்டு வராங்க. இதையெல்லாம் துளசி அவங்க பாட்டி, பாக்கியத்தோட பாட்டி தன்னுடைய மகனுடைய கையை பிடிச்சுக்கிட்டு கதறி அழுது நினைவூட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்கும் போது அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய மாடு கத்துது. இந்த மாடு கத்துற சத்தம் கேட்டதும்
குமரி குமரி அழுதுட்டு இருந்த பழனி அவருடைய கோபத்தையும் தன்னுடைய கஷ்டத்தையும் இது பண்ணிட்டு மாட்டுக்கு தண்ணி காட்டுனீங்களா அப்படின்னு கேட்டுட்டு மாட்டுக்கு தண்ணி காட்ட போயிடுறாரு. அழுதுட்டு இருக்கிற இவருடைய சோகம் அந்த மாட்டுக்கு புரியுது. மாடுக்கு தண்ணி காட்டாரு. அந்த மாடு அவருடைய முகத்தை அப்படியே தன்னுடைய நாக்கால வருடி கொடுக்குது. எப்பவுமே பழனி கூட ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் அவர் எங்க போனாலும் அவர் பின்னாடியே வரும். இந்த 2 விலங்குகளுக்கும் புரிந்த அவருடைய உளவியல் சிக்கல், அவருடைய கஷ்டம் மனிதர்களுக்கு புரியல அப்படின்னு அவர் நினைக்கும் போதும் இன்னும் அவர் கூடுதலா அழுக ஆரம்பிக்கிறாரு. அம்மா தன்னுடைய மகளை எதுவும் பயத்திய ஒண்ணும் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாங்க. ஊர்க்காரங்க நாளைக்குள்ள முடிச்சு விட்டுருன்னு சொல்றாங்க. பழனிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காரு. ஏன்னா 3 வருஷம் காலமா கட்டுனா அவனைதான் கட்டுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிற பிள்ளை கிட்ட என்ன பண்ண முடியும்? கடைசியா ஊர்க்காரங்க சொன்னது போலதான் அவளை முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட இறுகின முகத்தோட அவர் உட்கார்ந்துருக்காரு. அவருடைய முகம் மட்டும் இல்ல, அவருடைய மனதும் இறுகித்தான் போயிருந்தது. அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள பொம்பளைங்க எல்லாம் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. ஏன்னா இந்த பழனிக்கு 2வது ஒரு பெண் இருக்கிறா. அவ செல்வராணி. அவளுக்கு மாற்றுத்திறனாளி. அவள் ஒரு மாற்றுத்திறனாளி. ஏன்னா ஊரை ஒதுக்கிட்டோம் அப்படின்னா பிள்ளைக்கு அவன் விருப்பப்பட்டவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா 2வது பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகும், இந்த ஊருக்குள்ள நம்ம எப்படி வாழுவோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அழுத்தம் அவருக்குள்ள அழுத்திக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷமா அவளை ஓடி போக முற்படுவா. பெரியசாமி கூட பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவளை திரும்ப பிடிச்சிட்டு வந்துருவாங்க. அப்ப இருந்து பழனி தன்னுடைய மகளோட பேசுறதையே விட்டுருப்பாரு. முகம் கொடுத்து பார்க்கவும் மாட்டாரு. வீட்டுக்குள்ள தூங்க கூட வரமாட்டாரு. அவர் அந்த மாட்டு கொட்டில்ல மட்டும்தான் அவரு இருப்பாரு. அதிக நேரம் செலவு செய்வாரு. அப்போ இவரு இப்படி பாக்கியத்துக்கும் பழனிக்கும் ஒரு இடையில இப்படியான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. நிறைய நேரங்கள்ல ஊர்க்காரங்க அசிங்கமா பேசும்போது அந்த மாட்டை கட்டுற கயிறை கொண்டு பாக்கியம் இருக்கிற அறைக்குள்ள தூக்கி வீசுவாரு. தூக்கு போட்டு தொங்குங்கிற சொல்லாம சொல்லுவாரு. ஆனாலும் விடாப்பிடியா எதை பத்தியும் யோசிக்காம நான் உயிரோட தான் இருப்பேன், கட்டுனா பெரிய சாமியை தான் கட்டுவேன். பாக்கியம் ரொம்ப இதா இருப்பா, ஸ்ட்ராங்கா இருப்பா. அவளுடைய முடிவு அவ எந்த இடத்துலயும் அவளை இந்த 3 வருட காலங்கள்ல அவளை மாற்றவே முடியல. அத்தனை உறுதி, மன உறுதியோட பாக்கியம் சாமியோட வாழ்றதுக்காக காத்துட்டு இருக்கா. இப்படி இருக்கிற சூழ்நிலையில காலையில அவர் பண்ண சத்தியம், மாலையில வராரு. 3 வருஷ காலமா பேசாத பாக்கியத்தோட அவர் திரும்ப பேசுறாரு. அவர் கையாலேயே அந்த பிள்ளைக்கு சாப்பாடை போட்டு பிசைஞ்சு கொண்டு ஊட்டுறாரு. இவர் சாப்பாடை கொண்டு பிசைஞ்சு வைக்கவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இவர் ஏதோ இதுல கலந்து வச்சிருக்காரு போல இருக்கு, அவ்வளவுதான் நம்மளுடைய நாள் இன்னையோட முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு இதோட பாக்கியம் எதுவுமே சொல்லாம உடைஞ்சு போயிருக்கிற அப்பாவை பார்த்து ஒவ்வொரு வாயா எடுத்து சோத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. உருண்டை பிடிச்சு சாப்பிடறா. பக்கத்துல உட்கார்ந்து துளசி அழுகுறாங்க, சாமி அம்மா அழுகுறாங்க, செல்வராணி அழுகுறா. செல்வராணி என்ன பண்றா, நகர்ந்து 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 நடக்க முடியாதவ போய் ஒரு சோப்பு அப்பா ஒருவேளை சோத்துல விஷம் கலந்து வச்சிருந்தா அந்த ஒரு சொம்பு தண்ணி அக்கா குடிச்சிட்டான்னா ஏதாவது ஒரு ரீதியில அவ உயிர் பிழைச்சிருவாள்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவ ஒரு சொம்பு நிறைய தண்ணியை கொண்டு வச்சுட்டு காத்துட்டு இருப்பா. வயிறார அவளை சாப்பிட வைப்பாரு. பொம்பளைங்க எல்லாம் ஓன்னு கத்தி கதறி அழுவாங்க. எதுவுமே பேச மாட்டா பாக்கியம். சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்ச உடனே வேக வேகமா பழனி எழுந்து போய் அவர்கிட்ட இருக்கிற ஒரு 60,000 ரூபாய் பணத்தையும் வீட்டுல இருக்கிற நகையையும் எடுத்துட்டு வராரு. ஒரு பைக்குள்ள போடுறாரு. போட்டுட்டு சாப்பிட்டு முடிச்ச அந்த பாக்கியத்தை எழுப்புறாரு. வா போலாம், நீ அந்த பெரிய சாமிக்கு கூப்பிட்டு உன்னை கூட்டிட்டு போக சொல்லு, ஊருக்கு அந்த பக்கம் இருக்கிற மங்களம்பேட்டை ஏரிக்கிட்ட காத்திருக்க சொல்லு, உன்னை நாங்க கொண்டு போய் விட்டுறேன். 20 வருஷம் நான் தவம் இருந்த பெத்த புள்ள, உன்னை என்னால கொல்றதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது, நீயாவது போய் எங்கேயாவது சந்தோஷமா வாழ்ந்துரு சாமி அப்படின்னு சொல்றாரு. இத்தனை நேரம் கட்டுனா பெரிய சாமியை தான் கட்டுவேன் அப்படின்னு மன உறுதியோட இருந்த பாக்கியம் அப்படியே உடைஞ்சு சுக்குநூறா போறா. அவ கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து போகுது. இவ்வளவு நாள் அப்பா சொன்னதை நான் கேட்கல, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நீங்க எனக்கு மாப்பிள்ளை பாருங்கப்பா, நான் நீங்க சொல்றபடியே கட்டிக்கிறேன்ப்பா, நான் எங்கேயும் போலப்பா, உங்க கூடயே நான் வாழ்ந்துறேன், இல்லைன்னா கல்யாணம் பண்ணாம காலம் முழுக்க நான் உங்க கூடயே இருந்துறப்பான்னு கதறா. அதுக்கு பழனி சொல்றாரு, இப்பெல்லாம் உன்னை யாரு கட்டிக்குவாங்க, ஊரே நாரி போச்சு, நம்ம சாதி பயலுக யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன் வர மாட்டாங்கம்மா, நீ அவனோடயே போய் வாழு, நீயாவது நல்லா சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றாரு.
இந்த இந்த 2 பேருக்கான உரையாடலை கேட்கும்போது இன்னும் சத்தமா அழுக ஆரம்பிக்கிறாங்க செல்வராணியும் துளசியும் சாமி அம்மாவும். உடனே அவங்களை எல்லாம் வாயை அடைக்கிறாரு. சும்மா இருங்க, கத்தாதீங்க, சத்தம் போடாதீங்க, ஊர்க்காரங்க வந்துட போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டு நேரா பாக்கியத்தை சாமி அறைக்கு அழைச்சிட்டு போறா. சாமி முன்னாடி வச்சு விளக்கேத்திட்டு அவளுக்கு விபூதி வச்சு விடும்போது அந்த விளக்கு அணைஞ்சு போயிருது. உடனே சாமி அம்மா சொல்றா, ஐயோ ஏதோ ஒரு அபசகுணமா இருக்கு, வேண்டாங்க, உன் பிள்ளைய கொண்டு போய் விட வேண்டாம் அப்படிங்கிறா. அப்போ பழனி சொல்றாரு, இது அபசகுணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, விளக்கை எடுத்துட்டு போனோம்னா நம்ம மாட்டிக்குவோம். இன்னும் 2 வீடு தள்ளி போனா ஒரு முந்திரிக்காடு, அந்த முந்திரிக்காடை தாண்டி போனாதான் அந்த மங்களம்பேட்டை ஏரி இருக்கு. அதனால நான் விளக்கு எதுவும் எடுத்துட்டு போகாம பிள்ளைய பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன், எந்த இதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் அந்த குடும்பமே கதறி அழுகுது. அவர் எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லிட்டு பாக்கியத்தை இறுக்கமா கைகள்ல பிடிச்சிட்டு அவர் போறாரு. இருந்தாலும் இந்த வீட்டு பொம்பளைங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. பழனி கூட்டிட்டு போய் அந்த பையனையும் சேர்த்து, ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா அந்த கூட்டத்துல, அந்த பையனை முடிச்சு விட்டுருன்னு. இவங்களுக்கெல்லாம் உதாரணமா நல்லூர் பாலூர்னு 2 ஊர் இருக்கு, பக்கத்து ஊர். அந்த நல்லூர்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, காதலிச்ச 2 காதல் ஜோடிகளை பிடிச்சிட்டு வந்து காதுல பாலிடாயில் ஊத்தி கொண்டிருப்பாங்க. இந்த பாலூர்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, திருமணம் பண்ண போன காதல் ஜோடிகளை கூட்டிட்டு வந்து நிர்வாணப்படுத்தி கட்டி வச்சு அடிச்சு அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பொன் கொல்லப்படுவா. இதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு பயந்துட்டு இந்த சாமி அம்மா சொல்லுவா, எங்க பிள்ளைய கொண்டு போய் விட வேண்டாங்க, எங்க அண்ணன் வீட்டுல கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவா பதறிட்டு. அப்போ பழனி சொல்லுவாரு, வேண்டாம், பக்கத்தூர்ல நடந்த செய்தி உனக்கு தெரியுமா, பிள்ளைய கொண்டு போய் சொந்தக்காரங்க வீட்டுல விட்டுருந்தாங்க, ஊருக்காரங்களே சேர்ந்து முடிச்சு போட்டாங்கம்மா, பிள்ளை எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. நமக்குமே பதறது. முந்திரி காடுன்னு சொல்லும் போது பெரியசாமிக்கும் பாக்கியத்துக்கும் என்ன ஆகும்னு தெரியல. பழனி மகளுடைய கைகளை இருக்க பிடிக்கிறாரு, நடக்கிறா. அவர் முதல் 8 வீட்டை தாண்டி வைக்கும் போது அவளுடைய கொலுசு சத்தம் போடுது. உடனே அவர் சொல்றாரு, உன் கொலுசை கழட்டிடு, சத்தம் போடுது அப்படின்னு. அந்த கொலுசை கழட்டி அவ பைக்குள்ள வச்சுட்டு 2 பேரும் போறாங்க. இவ போற நேரத்துக்கு இவளுடைய தங்கை செல்வராணி என்ன செய்யறா அப்படின்னா, பெரியசாமிக்கு போன் பண்ணி இப்படி அக்காவை அப்பா கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லவும், பெரியசாமி என்ன சொல்றான் அப்படின்னா, அவனுடைய சித்தப்பா மகனை ஏரிக்கிட்ட வந்து காத்திருக்க சொல்றதாகவும் அவளை பாக்கியத்தை அவனோட அனுப்பி வைக்க சொல்லியும் சொல்றாங்க. இதற்காக அவ வந்து அவனிடம் ஒப்படைக்கிறதுக்காக இவன் போயிட்டு இருக்காரு. பழனி வந்து அவருடைய மகளை கூப்பிட்டு முந்திரி காட்டை தாண்டி போயிட்டு இருக்காரு. போகிற வழியெல்லாம் பாக்கியம் சொல்லிட்டே வரா, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் நீ உன் கூடயே இருந்துறேன்ப்பா, என்னை விட்டுறாதப்பா, ப்ளீஸ்பான்னு கெஞ்சுறா. ஆனாலும் எந்த மனமாற்றமும் அடையாம பழனி அவளை இழுத்துட்டு போறாரு. முந்திரிக்காட்டை தாண்டியாச்சு. முந்திரிக்காட்டை தாண்டினோனையும் மங்களம்பேட்டை ஏரி வந்துருச்சு. அந்த ஏரி கிட்ட இவளுக்காக பெரியசாமியினுடைய சித்தப்பா மகன் காத்திருக்கான். பழனி நேரா அவன்கிட்ட விறுவிறுன்னு போய், நீ யாரு என்ன எல்லாம் விசாரிச்சுட்டு இப்ப பிள்ளைய கூட்டிட்டு எங்க போறீங்கன்னு கேக்குறான். நேரா இங்கிருந்து விழுப்புரம் போய் விழுப்புரம்ல இருந்து சென்னைக்கு கூட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லும் போது பழனி கலங்கிய கண்களோடு சொல்றாரு, என் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கோங்க சாமி, 20 வருஷமா நான் தவம் இருந்த பெத்த புள்ள அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய ஒப்படைச்சிட்டு திரும்ப பார்க்காம அவர் திரும்பி வராரு. பாக்கியம் பெரியசாமியினுடைய சித்தப்பா மகனோட போறா. அடுத்த நாள் காலை, ஐயோ ஒரு பொணம் முந்திரி காட்டுல கிடக்குதுங்க, முந்திரி காட்டுல ஒரு பொணம் கிடக்குதுன்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு ஓடி வரான். நாய் வந்து பழனியோட நாய் அங்க சுத்திக்கிட்டு இருக்கு. என்னன்னு ஊரே ஓடி போய் பார்த்தா அங்க பழனி இறந்து கிடக்கிறார். அதாவது மகளை கொண்டு போடுவாரு அப்படின்னு நம்ம நினைச்ச எல்லாரும் அங்கு தற்கொலை செய்து கொண்டு கீழே கிடக்கிற பழனியினுடைய உடலைத்தான் எல்லாரும் பார்க்க முடிஞ்சுது. ஏன் அப்படின்னா, பொருண்மையே இல்லாத கருத்துக்களின் மீது இந்த சமுதாயம் கொண்டு இருக்கிற பிடிமானமும் அதை காப்பாத்துறதுக்கு என்ன வேணா வெறிச்செயல் செய்யலான்னு இருக்கிறவங்களையும் அந்த வெறிச்செயலை தூண்டிட்டு அதை தூக்கி நிறுத்தி கொண்டாடுற ஆட்களும் இருக்கிற வரைக்கும் பழனி போன்றவர்கள் செய்தது தற்கொலை கிடையாது, கொலைதான் நான் சொல்லுவேன். அருண்மொழி அவர்கள் எழுதிய அமெரிக்காவில் சாதி, உதயசங்கர் எழுதிய துண்டிக்கப்பட்ட தலையில் சூடிய ரோஜா மலர், பாமா எழுதிய கருப்பு, பெருமாள் முருகனுடைய பூக்குழி போன்ற பல கதைகளும் நாவல்களும் இந்த சாதியத்தை பத்தி பேசி இருந்தாலும், இன்றைக்கு நம்ம பார்த்த இமயம் அவர்கள் எழுதிய பெத்தவன் கதை இதுக்கெல்லாம் ஆதியான ஒரு கதை. இளவரசனுடைய மரணம்
நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கதை வந்து எழுதப்பட்டது. இளவரசனிலிருந்து கவின் வரைக்கும் இன்றைக்கு ஒவ்வொரு கதைகள், ஒவ்வொரு கொலைகள் நடக்கும் போதும் இந்த இமயம் அவர்களினுடைய பெத்தவன் கதை ஏதோ எனக்கு படிக்கும் போதெல்லாம் வயிற்றுக்கும் தொண்டைக்கும் நடுவுல ஒரு உருண்டுகிட்டே இருக்கு, மண்டை அது பிளந்துகிட்டே இருக்கு. இந்த கதையை வாசிக்கும் போது எனக்கு எழுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை சாதிய மனநிலையோடு இருக்கிற மக்களும் அதை கொண்டாடுறவங்களும் அதற்காக எதையும் செய்ய துடிப்பவர்கள் மனிதர்களா இல்லையா, அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த சமுதாயத்தில் நம்ம குழந்தைங்களை எப்படிதான் வளர்க்கறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி நான்சி. ரொம்ப நான்சி அவர்கள் இமயம் அவர்களுடைய கதையை ரொம்ப உணர்வுபூர்வமாக, உணர்ச்சியோடு நமக்கு சொன்னாங்க. அவர் சொல்லக்கூடிய முறையிலேயே அவர் எவ்வளவு அற்புதமான கதை சொல்லி என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள இயலுகிறது. அது மட்டுமல்ல, கடைசியில அந்த கதை என்ன உணர்வை தமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் இணைத்து சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி தோழர். அடுத்ததாக நம்ம நேரடியாக நிகழ்வுக்கு வந்துவிடலாம். இந்த ஜம்புத்தீவு பிரகடனம் 1801 தமிழர்கள் கொண்டாட மறந்த வரலாறு என்ற தலைப்பில் தோழர் திருமுருகன் காந்தி ஆற்றக்கூடிய உரைக்கு தலைமை தாங்குவதற்காக ஜீவானாவா சிந்தனை பள்ளியை பெரிதும் மதிக்கும், அதே நேரத்தில் ஜீவானாவா சிந்தனை பள்ளியாலும் பெரிதும் மதிக்கக்கூடிய என்னுடைய இனிய நண்பர் மதிப்பிற்குரிய பரீதையா கான்ஸ்டாண்டின் அவர்கள், அவரை பற்றி நமக்கு அதிகமாக சொல்ல தேவையில்லை. இன்று தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளரும் ஆய்வாளருமாக அவர் விளங்குகிறார். அவருடைய ஆய்வுகள்ல பெரும்பாலானவை நெய்தல் நிலம் சார்ந்த ஆய்வுகளாகவே இருக்கும். இந்தியா முழுக்க பயணம் செய்து நெய்தல் சுவடுகளை தேடி அது சம்பந்தமான ஆய்வுகளை மிக விரிவாக நிகழ்த்தி பல்வேறு நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். துறையாடல் என்கின்ற அவருடைய நூல் மிக குறிப்பிடும்படியான ஒரு நூலாக விளங்குகிறது. நண்பர் பரீதையா அவர்களை உங்கள் சார்பாக தலைமை தாங்கி இந்த நிகழ்வினை சிறப்பித்து தருமாறு அன்போடு வேண்டுகிறேன். தோழர்களே வணக்கம். குரல் தெளிவா இருக்குங்களா? குரல் தெளிவா கேக்குதுங்களா? ரொம்ப தெளிவா இருக்கு தோழர், தெளிவா இருக்கு. ஜீவா நாவா சிந்தனை பள்ளியுடைய இந்த 381வது மெய்நிகர் மேடை இன அடையாளம், வரலாறு, எதிர்கதையாடல் என்பவற்றை மையப்படுத்தி தமிழர்கள் பேச மறந்த வரலாறு, கொண்டாட மறந்த வரலாறு என்கிற தலைப்பில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். இது போன்ற ஒரு தீவிரமான வரலாற்று பொருண்மையின் மீது நிகழ்த்தப்படுகின்ற கருத்தமர்வில் என்னை போன்ற கோட்பாட்டு பின்னணி ஏதுமற்ற ஒருவர் தலைமை தாங்குவது பொருத்தம்தானா என்கிற கேள்வி எனக்குள் எழுகிறது. ஆனா காலம் அழைக்கும் போது நாம் எழுந்து நின்றாக வேண்டும், அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்கிற தோழர் கங்கா அவர்களின் அறைகூவலுக்கு மதிப்பளித்து இங்கே நிற்கிறேன். இரண்டு தவளைகளை வைத்து ஒரு சோதனையை நடத்தினார்கள், பரிசோதனையை நடத்தினார்கள். ஒரு தவளைய குடுவை நீர்ல விட்டு அந்த குடுவை நீருடைய வெப்பநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தினார்கள். அந்த தவளைக்கு அது உரைக்கவே இல்லை. வெப்பநிலை உச்சத்துக்கு போன போது தவளையால வெளியேற முடியவில்லை. அந்த சுடு நீரிலேயே இறந்து போயிற்று. இரண்டாவது ஒரு தவளையை அதுபோலவே ஒரு குடுவை நீரில் விட்டு அந்த குடுவை நீருடைய வெப்பநிலையை சட்டென்று உயர்த்தினார்கள். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து கொண்ட இந்த தவளை
கடுமையா போராடியது. அதன் விளைவாக நீர் நுரைத்து உயர்ந்தது, தவளை குதித்து அதிலிருந்து தப்பிவிட்டது. பேரிடர்களை பொதுவாக நாம நேரடியா பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு நிலச்சரிவு ஏற்படுகிறது என்றால், ஒரு பெருவெள்ளம் ஏற்படுகிறது என்றால் அதன் தீவிரத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது, நமக்கு புரிகிறது. அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்கிறோம். நம்முடைய பொருளாதார சொத்துக்களை எல்லாம் அதிலிருந்து தப்புவிப்பதற்கும் நாம முயற்சி செய்கிறோம். அந்த பேரிடர் தந்து செல்லக்கூடிய அந்த இழப்பிலிருந்து நாம் படிப்பினைகளை எடுத்துக்கொள்வதும் உண்டு. ஆனா இன்னைக்கு நம்ம கிளைமேட் டிசாஸ்டர், காலநிலை பிறழ்வு, காலநிலை பேரிடர் என்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த காலநிலை பிறழ்வை பொறுத்தவரையில அதனுடைய தீவிரம் நம் கண்களுக்கு புலப்படுவதே இல்லை. காலந்தோறும் அறிவியல் அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் 20 ஆண்டுகளில், இன்னும் 40 ஆண்டுகளில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம், என்னென்ன சிதைவுகள் எல்லாம் பூமி பரப்பில் வரப்போகிறது என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நாம் அந்த எச்சரிக்கைகளை பொருட்படுத்தியதும் இல்லை. நாம் மட்டுமல்ல, மேற்கு நாடுகளுடைய தலைவர்கள் கூட அதை பொருட்படுத்தவில்லை. அவை எல்லாம் கற்பனை என்றுதான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு காலநிலை மாற்றம் என்பது ஒரு நிகழ் பேரிடர், ஒரு பெரும் பேரிடர். அது நம் மீது கவிந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்பிக்க வழியற்று நாம் திணறிக் கொண்டிருக்கிறோம். இந்த 2 விஷயத்தை நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்திய துணைக்கண்டத்துல சமூக அரசியல் பண்பாட்டு சூழல்ல ஒரு இன அடையாள அழிப்பு என்கிற பேரிடர் மெதுவாக அரங்கேற்றப்படுகிறது. மொழி அழிப்பு, வரலாற்று அழிப்பு முயற்சிகள் நம்ம கண்ணு முன்னால அரங்கேற்றப்படுகின்றன. சமூகத்தின் நினைவு பரப்பிலிருந்து அதன் வரலாற்றை, அதன் அடையாளங்களை அழித்து விடுகிற நுட்பமான வேலைகள் தொடர்ந்து நிகழ்த்தப்படுகின்றன. காலநிலை பிறழ்வு போலவே இந்த இன அழிப்பு முயற்சிகளும் மெதுவாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற பேரிடர் என்பதனால மக்கள் அதன் அபாயத்தை சரியாக புரிந்து கொள்வதில்லை. ஒரு சமூகத்தை அழித்து விட வேண்டுமா, அதன் அடையாளத்தை அழித்துவிடு என்பது பேரினவாதிகளின் நடைமுறையாக இருக்கிறது. மொழியும் பண்பாட்டு அடையாளமும் இரண்டர கலந்து கிடக்கின்றன. மனித வாழ்வு என்பதே நினைவுகளாலும் மரபணுக்களாலும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். மனித அடையாளம் அதன் மொழியில், பண்பாட்டியல் வரலாற்றில் புதைந்து கிடக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் நம் முன்னோர் வாழ்ந்த நிலத்திலும் புதைந்திருக்கிறது. இங்கு நான் ஆப்பிரிக்க அமெரிக்க செயல்பாட்டாளர் மால்கம் எக்ஸ் பற்றி குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கருப்பு தேசியவாதம் என்கிற கருத்தியலை முன்வைத்து இயங்கிய பெரும் இனப்போராளி அவர். கருப்பின சுய நிர்ணயம், இனமானம், பொருளாதார தற்சார்பு, இந்த 3ஐயும் கருப்பினத்தின் எழுச்சிக்கான முதன்மை கோட்பாடுகளாக மால்கம் எக்ஸ் முன்வைத்தார். ஆதிக்க சக்திகள் அவரை கொன்றுவிட்டன. ஆனால் அவர் முன்வைத்த கோட்பாடுகள் உலகெங்கும் சிதறுண்டு கிடக்கிற உரிமை மறுக்கப்பட்ட மக்களின் மனதில் நம்பிக்கை விளக்காக உயிர்த்திருக்கின்றன, மக்களை வழிநடத்துகின்றன. தோழர்களே, இந்த பின்னணியில தான் நான் 1801 ஜம்புத்தீவு பிரகடனத்தை நான் பார்க்கிறேன். மருதுபாண்டியர் சகோதரர்கள் அவர்களுடைய இந்த ஜம்புத்தீவு பிரகடன முழக்கம் திருச்சி மலைக்கோட்டையிலையும் ஸ்ரீரங்கம் கோவிலையும் பதிக்கப்பட்டது. பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக இந்த மருது சகோதரர்கள் ஒரு போரை நிகழ்த்தினார்கள். இந்தியாவில் முதலாக ஒலித்த உரிமை முழக்கம் இது. பிரித்தானியருக்கு எதிரான போர்ல மருது சகோதரர்கள் தோற்கடிக்கப்பட்டனர், கொல்லப்பட்டனர். உண்மையில் சரியாக சொல்ல போனா இந்திய மண்ணில் குடியேற்றவாதத்துக்கு எதிரான நெடிய போருக்கு தங்களுடைய உயிரை விதைத்து சென்றவர்கள் மருதுபாண்டியர் சகோதரர்கள். அந்த உரிமை முழக்கம் இந்தியாவில் தமிழ் நிலத்தில் தான் முதலில் வேறு கொண்டது என்பது இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம். ஜம்புத்தீவு என்கிற சொல், அப்படி ஒரு தீவு இந்தியாவில் எங்க இருக்கு, எந்த கடல்ல இருக்கு என்று எல்லோரும் முதல்ல போய் அங்க தேடுவாங்க. இந்த சொல் ஒரு குறியீடு, ஒரு பெருநிலத்தை குறிக்கிற சொல், ஒரு இந்திய துணைக்கண்டத்தை குறிக்கின்ற ஒரு குறியீட்டு சொல்லாக பயன்படுத்துகிறோம். இந்திய பாரம்பரியத்துல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சொல் இந்த ஜம்புத்தீவு என்கிற சொல். இன்றைய பேரினவாத சூழல்ல இந்த ஜம்புத்தீவு என்கிற ஒரு சொல்லை
சொல்ல ஒரு குறியீட்டு வடிவமாக, ஒரு குறியீட்டு சொல்லாக நாம பார்க்கிறோம். இந்த நிலத்தின் மக்கள் தங்களுடைய அடையாள ஒருமையின் குறியீடாக, தாங்கள் வாழுகிற நிலத்துடன் அவர்கள் கொண்டிருக்கின்ற பழம்பெரும் உறவின் குறியீடாக இந்த சொல்ல பார்க்கிறோம். நம்முடைய நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கிறது. நாம் முன்னெடுப்பது ஒருபோதும் பேரினவாதம் அல்ல. மால்கம் எக்ஸ் குறிப்பிடுவது போல சுய நிர்ணய நிலைப்பாடு. உலகம் முழுவதும் அடிமைப்படுத்தப்பட்ட குடிகள் தங்கள் இன அடையாளத்தையும் தங்கள் நிலத்தின் மீதான உரிமைகளை மீட்டெடுக்க மேற்கொண்ட எண்ணற்ற போராட்டங்களைப் போலவே இன்றைய காலகட்டத்தில் ஜம்புத்தீவு உரிமை முழக்கத்தை நாம் மீள எழுப்ப வேண்டியிருக்கிறது. இது குறித்து இன்றைக்கு தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் கருத்து பொழிவு நிகழ்த்த இருக்கிறார். மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரான தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் இந்தியாவின் முதன்மையான மனித உரிமை செயல்பாட்டாளர்களுள் ஒருவர். அரசியல் கண்காணி, சமூக நீதிக்காக, தமிழர் உரிமைக்காக ஓயாது குரல் எழுப்பி வருகின்ற களப்போராளி. இவற்றையெல்லாம் நாம் அறிவோம். விளிம்பு மக்களுக்காகவும், பாலஸ்தீனர், குர்துகள், காஷ்மீரிகள் போன்ற நாடிழந்த மக்கள் திரளுக்காகவும், இலங்கை உள்நாட்டு போரின் இறுதி கட்டங்களில் தொடங்கி ஈழத்தமிழர்களின் உரிமைக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற களப்போராளி. ஆட்சி அதிகாரம் சாராத இன உரிமை அரசியலை முன்னெடுத்து வருகிறார் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள். ஒரு செயல்பாட்டாளராக வாழ்க்கை முழுவதும் தோழர் திருமுருகன் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பங்கள் அளவிட முடியாதவை. அவரது போராட்டங்கள், எழுச்சி உரைகளின் காரணமாக அவர் எதிர்கொண்ட கைதுகள், சிறைப்படுதல், சட்ட சவால்கள் ஏராளம். குண்டர் சட்டம், UAPA என்கிற சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டம் என்பதாக மைய மாநில அரசுகளால் பல வதைகளுக்கு அவர் உட்படுத்தப்பட்டதை தமிழ் சமூகம் ஒருபோதும் மறக்க முடியாது. 2018 தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இலங்கையில் மனித உரிமை மீறல், பாலஸ்தீன விடுதலை போன்ற பல பிரச்சனைகளை ஐநா மனித உரிமை கவுன்சிலில் கவனப்படுத்தி இருக்கிறார் என்பது இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு புள்ளி. பாலஸ்தீனத்திலும் ஈழத்திலும் மண்ணின் குடிகள் எப்படி தங்கள் நிலத்தை இழந்தார்கள் என்பதை ஒப்பிட்டு பேரினவாதத்தின் பொதுத்தன்மையை கட்டுடைக்கின்ற அவரது உரைகள் ஒரு சிறு நூலாக வெளிவந்திருக்கிறது. அந்த நூலை நான் முழுவதுமாக வாசித்திருக்கிறேன். அந்த நூலிலிருந்து எனக்கு கிடைத்த பெருமதி என்னவென்றால், ஓர் இனம் தன் அடையாளத்தை கொண்டாடுவது, தன் வரலாற்றை தேடுவது ஆட்சியாளர்களுக்கு ஏன் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது? அடையாள அழிப்புக்கும் நில உரிமைக்கும் பொருளாதார சுரண்டலுக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது என்பதை அந்த சிறு நூலை வாசிக்கும் போது நான் புரிந்து கொள்கிறேன். இன உணர்வாளர்களை பேரினவாதிகளாகவும் தேச எதிரிகளாகவும் சித்தரித்து அவர்களை ஒழித்து கட்ட வேண்டிய நிர்பந்தம் அரசுகளுக்கு ஏன் ஏற்பட்டது? இவற்றையெல்லாம் நிகழ்தலைமுறைக்கு தொடர்ந்து எடுத்துச் சொல்வது நம்முடைய காலக்கடமை. அந்த வகையில் தோழர் திரு அவர்கள் இன்றைக்கு நிகழ்த்தவிருக்கிற உரை மிக மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். ஆதிக்கவாதிகள் முதலில் ஒரு கதையை உருவாக்குகிறார்கள். அதை மக்களின் மூளைக்குள் பதிய வைப்பதற்கு காலந்தோறும் புது புது சூழ்ச்சிகளை கையாளுகிறார்கள். உலகம் முழுவதும் மண்ணின் குடிகள் அகதிகளாகி போன வரலாறு இப்படித்தான் தொடங்குகிறது தோழர்களே. எனவே உரிமை உணர்வாளர்கள் இந்த கதைகளுக்கு எதிரான ஓர் எதிர்கதையாடலை நிகழ்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உண்மை வரலாற்றை கண்டடைவதன் வழியாக, அதை உலகுக்கு உறக்க சொல்வதன் வழியாகவே இந்த எதிர்கதையாடலை நாம் நிகழ்த்த முடியும் என்று நம்புகிறேன். இந்த எளிமையான அறிமுக குறிப்போடு தோழர் திரு அவர்களுடைய உரையை எதிர்நோக்கி அமைகின்றேன். அதோடு இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்பதற்கு வாய்ப்பளித்த தோழர் கங்கா அவர்களுக்கும் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி பேராசிரியர் அவர்களே. ஒரு சிறப்பான இந்த உரைக்குரிய ஒரு முன்னுரையையும் தந்து, அதே மாதிரி தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை மிகச் சிறப்பாக அறிமுகப்படுத்தியும் தாங்கள் பேசினீர்கள். உங்களுக்கு ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்து, அடுத்ததாக ஜம்புத்தீவு பிரகடனம் 1801 தமிழர்கள் கொண்டாட மறந்த வரலாறு என்கின்ற ஒரு மறைக்கப்பட்ட வரலாற்றை நமக்கு
சொல்லித்தர இருக்கக்கூடிய தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை அன்போடு ஈவானாபா சிந்தனை பள்ளியின் சார்பாக உரையாற்ற அழைக்கிறேன். கேக்குது தோழர், கேக்குது கேக்குது தோழர். மாலை வழக்கத்துக்கு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கங்கா ஈவானாபா பள்ளி என்கின்ற இந்த தொடர் சொற்பொழிவானது பல்வேறு துறை சார்ந்த ஆளுமைகளை உரையாற்ற வைப்பதன் மூலமாக இந்த பெருநிலத்தினுடைய அரசியல் சமூக பொருளாதாரத்தை பகுத்து பார்ப்பதற்கான ஒரு அரங்காக இந்த அரங்கிலே பேச வாய்ப்பளித்தது. இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா, இதற்கு முன்பு இந்த நிகழ்வை பற்றியான அறிமுக உரையோடு எங்களது செயல்பாடுகளுக்கு ஒரு பெரும் அங்கீகாரமாக நாங்கள் பெரிதும் அவர்கள் ஒரு சிறு உரையை பதிவு செய்தது எங்களுக்கு மகிழ்ச்சியை மற்றும் இந்த நிகழ்விலே உணர்வு மிக்க வகையில் இங்கே கதையை மற்றும் இணைந்திருக்கக்கூடிய இன்று மாலை ஒரு போராட்டத்தில் பங்கெடுத்து கைதாகி இணைப்பு இருக்கிறதா என்கிற கவலையும் இருக்கிறது. இந்த போராட்டம் என்பது எதிர்பாராத வகையில் திட்டமிடப்பட்டதால் நான் இந்த நிகழ்விலே தொடக்கத்திலிருந்து பங்கெடுக்க இயலாமல் போனதற்காக அன்பான தோழமைகளே, 4 வருடங்களாக தமிழ்நாட்டில் நடந்த பாளையக்காரர்களுடைய எழுச்சி தொடர்பாக பல்வேறு மாநாடுகளை தமிழ்நாடு பல நகரங்களில் கோயம்புத்தூரில் கோவை கண்ட புரட்சி என்கின்ற அந்த இலக்கின் கீழாக கோவை நகரத்தை கைப்பற்றுவதற்காக மருதுபாண்டியருக்கும் விருப்பாச்சி கோபாலன் வீரன் சிதம் திப்பு சுல்தானுடைய தளபதி மற்றும் கேரளா கர்நாடகம் இணைந்த புரட்சியாளர்கள் ஒன்றிணைந்து நடத்திய தாக்குதல் தோல்வியில் முடிந்தாலும் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக யாருக்கும் தெரியப்படுத்தப்படாத ஒரு பதிவாக இருந்ததை அறிவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அச்சமயத்தில் இந்த புரட்சி குறித்த இந்த தாக்குதல் குறித்தான ஆவணம் மரியாதைக்குரிய பேராசிரியர் ராஜேன் இந்த தாக்குதல் குறித்தான விவரங்களை கேட்டார். 94 வயதில் அவர் இது குறித்தான முழுமையான தகவலை நாம் தேட வேண்டியது இருக்கிறது. எனக்கு கிடைத்த தகவலை நான் தொகுத்து வழங்கியிருக்கிறேன். மேலதிகமான தகவலை சென்னை ஆவண காப்பகத்திலிருந்து எடுத்தால் நாம் மேலதிகமான தகவலை தொகுக்க முடியும் என்கின்ற நாங்கள் அவர்களிடத்தில் சொன்னோம். இந்த புரட்சி என்பது கவனப்படுத்தப்பட வேண்டிய தமிழ்நாட்டினுடைய பல்வேறு புரட்சியாளர்கள் கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட பகுதிகளில், கொங்கணி உள்ளிட்ட பகுதியில் புரட்சியாளர்கள் ஒன்றிணைந்து நடத்திய தாக்குதல் என்பது வரலாற்று. அது குறிப்பாக இஸ்லாமியர்கள் பெருமளவில் பங்கெடுத்து களப்பலியாகி கோவை நகரம் என்பது இஸ்லாமியர்கள் மீதான கடும் அடக்குமுறையை கடந்த 25 ஆண்டுகளாக நிகழ்த்தி வருவதை நகரத்தில் வாழ்ந்தவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட கோவைக்கு இஸ்லாமியர்கள் பெரும் வரலாற்றை சுற்றாக ஒப்படைத்திருக்கிறார்கள் தகவலை உலகிற்கு சொல்ல வேண்டும். 200 ஆண்டுகள் கழித்து இந்த வரலாறை நாங்கள் மீட்டெடுத்து உலகத்திற்கு சொல்லுகிறோம் என்று ஐயா ராஜேன் இந்த பெரும் நிகழ்வை கோவையில். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக நீரஜ் சின்னமலையும் தோழன் திப்பு சுல்தானும் மற்றும் போராளி பொல்லானம் என்று இந்த போராளிகளை ஒருங்கிணைத்த நிகழ்வு
ஈரோட்டிலும் அவினாசி வேலூர் நடத்திய புகழ்ச்சி குறித்து தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் நடத்தி இந்த ஆண்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆம்பூரை திருப்பத்தூரில் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மேலும் நீங்களே பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு மருத்துவமனையில் காவல்துறை அனுமதி நீதிமன்றத்தில் இது போல நெருக்கடியை கொடுத்தார். ஆக நாங்கள் எதிர்பார்த்த வகையில் அங்கே அருகில் இருந்த இப்படியாக எங்களால் இயன்ற அளவு இந்த பாளையக்காரர் புரட்சி குறித்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு காரணம் இந்த பாளையக்காரர்கள் புரட்சி என்பதை ஏதோடு இணைத்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் ஏற்பட்டது. அச்சமயத்திலே 15ஆம் நூற்றாண்டில் இருந்த குடியானவர்கள் எழுச்சி குறித்தான குறிப்பை பதிப்பிற்குரிய ஐயா நொபுரு கராஷிமா மற்றும் சுப்பராயன் அவர்கள் எழுதிய அந்த நூலில் குறித்தான குறிப்புகளை பார்க்க நேர்ந்தது. இந்த வகையில் மரிகுடா இயக்கத்தை குடியானவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். 99 வலங்கை சாதியும் 99 இடங்கை சாதியும் இணைந்து அங்கே வரியை கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு உறுதிமொழிகள் என்பதை தெரிய முடியும். இந்த தமிழ்நாட்டில் பாட்டாளிகள் குடியானவர்கள் எவ்வாறு ஒருங்கிணைய ஆரம்பித்தார், அரசு ஆட்சியாளர்களுடைய கொடும் வரி விதிப்பிற்கு எதிராக எப்படி தங்களது அணிதிரட்டலை செய்கிறார்கள் என்கின்ற ஆவல் ஏற்பட்டு வாசிக்கிறார். அதற்கு பிறகு இந்த காலனிய காலம் தொடங்குகின்ற 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு 16, 17, 18ஆம் நூற்றாண்டு போர்ச்சுகீசியர்கள் அந்த காலத்தில் எவ்வாறெல்லாம் தமிழ் மக்கள் சிதைக்கப்பட்டார், அவர்கள் அடிமைகளாக கொண்டு செல்ல அந்த ஐரோப்பிய ஆற்றல்களினுடைய பிடிக்குள் சென்றன என்பதையெல்லாம் வாசிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜெயசில ஸ்டீபன் அவர்கள் இதற்கு அடுத்தபடியாக பாளையக்காரர்களுடைய தொடங்குவதை கவனித்து இந்த 100-400 ஆண்டுகளில் இந்த நிலத்தில் ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு போராட்ட மனநிலை உருப்பெற்று வருவதை என்னால் உணர முடிந்தது. அது ஒரு ஆய்வுக்குரிய ஒரு நிகழ்வுகளாக துவக்க வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் 2020 குடியானவர் கழகம் என்பது மீதான ஒரு கட்டுரையை எழுதியிருந்தேன். அச்சமயத்தில் இந்த வரி விதிப்பு என்பது எவ்வாறெல்லாம் ஒவ்வொரு ஆட்சியின் பொழுதும் நிகழ்த்தப்பட்டது என்பது குறித்தான ஒரு பார்வையை செலுத்தி ஆங்கிலேயர்கள் ஆட்சி உருவாக்குவதற்கு முன்பாகவே அவர்கள் அரசர்களிடம் ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொண்டு இங்கே கொடும் வரி விதிப்பை நிகழ்த்திய தகவல்களை பேராசிரியர் ராஜையினுடைய கட்டுரைகளிலே காண முடியும். ஆக இந்த 300-400 ஆண்டுகால நிகழ்வில் வரி விதிப்பு என்பது மிக மோசமானதாக இந்த ஆட்சியாளர்கள் மக்களிடத்திலே திணிக்கப்பட்டதும் அதற்கு எதிராக அவர்கள் கலகம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு சென்றது. இந்த 400 ஆண்டுகள் இந்த வகையில் 15ஆம் நூற்றாண்டில் இருந்து 15-16ஆம் நூற்றாண்டில் இருந்து ஆரம்பித்த அந்த குடியானவர்களினுடைய அந்த எழுச்சியானது பாளையக்காரர்கள் பின்னால் ஒரு பெரும் அணிதிரட்டலை கொண்டு வருகிறார்கள். பாளையக்காரர்கள் என்பவர்கள் அரசர்களால் மிக குறிப்பாக பாளையக்காரர் புரட்சியை முன்னின்று நடத்திய மருதுபாண்டியர்களாக இருந்தார்கள் அல்லது தீரன் சின்னமலையாக இருந்தார்கள், ஹைதர் அலியோ திப்பு சுல்தானோ உள்ளிட்ட இந்த புரட்சியில ஈடுபட்டவர்கள் ஒரு எளிய குடும்பத்தின் பின்னணியில் இருந்து வந்தவர். அவர்கள் பெரும் ஆண்ட பரம்பரை பின்னணியை கொண்டு வந்தார், இல்ல அரச பரம்பரை. ஆக அவர்கள் எளிமையாக எளிய குடியானவர் மக்களினுடைய சிக்கல்களை இன்னல்களை நேரில் காணுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அவர் ஆங்கிலேயரிடத்தில் வரி கொடுக்கவில்லை, அவர்களிடத்துல வரி வாங்க முடியவில்லை என்கின்ற காரணத்தினால் ஆங்கிலேயர்கள் இவர்களை தாக்கி இந்த சமஸ்தானங்களை இந்த பாளையங்களை கைப்பற்றினார்கள் என்கின்ற அந்த நமக்கு பள்ளியில் சொல்லப்பட்ட அந்த சொல்லாடலுக்கு
பின்னே இந்த பாளையக்காரர்களால் ஏன் வரி கொடுக்க இயலவில்லை அல்லது வரி கொடுக்க விரும்பவில்லை என்ற அந்த பதத்துக்கு பின்னால் பாளையக்காரர்கள் இந்த வரியினால் பாதிக்கப்பட்ட மக்களோடு என்ற காரணத்தினால் வரி கொடுக்க மறுத்தார்கள் என்கின்ற உண்மையாக என்கின்ற ஒரு அரசியல் உண்மையை நாம் உணர்ந்து அந்த வகையில் இந்த ஏழை எளிய மக்களினுடைய பாதுகாவலர்களாக அல்லது அவர்களிடத்தில் வரி வசூலிக்கக்கூடியவர்களாக இருந்த பாளையக்காரர்கள் அந்த அந்த கேட்கலையா உங்களுக்கு? அந்த பாளையக்காரர்கள் இந்த எளிய மக்களோடு கை வரி விதிப்பின் கொடுத்தாமல் பல்வேறு தொழில்களை விட்டு துறைகளை விட்டு விவசாய நிலங்களை விட்டு வெளியேறிய மக்களோடு கைவிட்டு அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கழகங்களை நடந்தார்கள். இவ்வாறு நடத்தப்பட்ட இந்த கழகங்கள் ஒரு கட்டத்தில் திட்டமிடப்பட்ட ஒரு போர் யுக்தியாகவும் புரட்சிகர சக்தியாகவும் ஆரம்பத்தில் வரி கொடுக்க மறுத்த இந்த பாளையக்காரர் ஜனநாயக வழிமுறைகளிலே இந்த மக்களை அணிதிரட்ட ஆரம்பித்தார். அந்த வகையில் தான் அவர்கள் ஜாதி மதம் கடந்து ஒரு பெரும் கூட்டமைப்பை உருவாக்கி நிகழ்த்தினார். பேராசிரியர் ராஜேன் அவர்கள் குறிப்பிடுவார்கள், பெரும் ஒரு கூட்டமைப்பை புரட்சியாளர் உருவாக்கி இருந்தார்கள். நெல்லையிலே ஒரு கூட்டமைப்பு, அந்த நெல்லை கூட்டமைப்பிலே பல்வேறு பாளையங்கள் இணைந்திருந்தன. அதுபோல சேதுச்சீமையில் இருக்கக்கூடிய அந்த புரட்சியாளர்கள் அந்த சேதுச்சீமையினுடைய கட்டமைப்பாக மாறினார்கள். அதே போல சிவகங்கை கூட்டமைப்பு, சிவகங்கை திண்டுக்கல் கூட்டமைப்பு, கொங்கு மண்டலத்தினுடைய கூட்டமைப்பு என்று விரிவாக ஒரு வரைபடத்தை நாம் இந்த சமயத்தில் இந்த பாளையக்காரர்கள் நமக்கு தெரிந்த பெயர்களை கடந்து எண்ணற்ற பெயர்களை நாம் பார்க்கிறோம். ராமநாதபுரம் பகுதிகளை நடத்திய என்று ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டு நடத்திய அந்த போர்கள் பல்வேறு சாதிகளை சார்ந்தவர்கள் ஒன்றிணைந்து இந்த சாதிகள் எல்லாம் உழைக்கும் சாதிகளாக, ஏழை எளிய மக்கள் இந்த பிரதிநிதிகளாக, சிறு படை வீரர்களாக, ஜனாதிபதிகள் அது மையமாக சிவகங்கை சீமையுடைய மருத்துவத்தை பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பு ஏற்படுகிறது. காரணம், அவர்கள் பல்வேறு புரட்சியாளர்களை ரகசியமாக வெள்ளையர்களோடு ஒரு புறத்திலே உருவாடி கொண்டு மறுபுறத்திலே புரட்சியாளர்கள் இணைத்து மிக நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டும்தான் இந்த வெள்ளையர்களை வீழ்த்த முடியும் என்கின்ற அரசர்களினுடைய ஆதரவை எதிர்பார்த்தால் அவர்களுக்கு ஆதரவு கிடைக்காது என்பதை அறிந்து அதற்கேற்ப ரகசியமான திட்டங்களை வகுக்கிறார்கள். கோவை புரட்சி என்பதை எவ்வாறு அறிகிறார்கள் என்றால், கோவையில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுடைய கோட்டை என்பது இந்த மேற்கு கடற்கரை பகுதி, கிழக்கு கடற்கரை பகுதி ஆகிய இரண்டு பகுதிகளையும் கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட வலுவான இராணுவ கொத்தளம் இந்த கோவை பகுதி. ஆகவே இந்த கோவை பகுதியில் நிலைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஆங்கிலேயர்களுடைய கோட்டையை தகர்த்தால் ஆங்கில அரசினால் இரண்டு கரைகளையும் கண்காணித்து அதை பாதுகாத்து விட முடியாது. ஆகவே கோவை கோட்டையை தகர்க்க வேண்டும் என்கின்ற யுக்தியை வகுக்கக்கூடியவர்கள் மருதுபாண்டியன். நாம் இன்றைய நிலையிலிருந்து பார்ப்பதை விட 200 ஆண்டுகளுக்கு முன்பு சிவகங்கை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாளையத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்த சிறு படை வீரர்களுக்கு கோவையினுடைய இராணுவ முக்கியத்துவம் புரிந்திருக்கிறது என்றால் அவர்களுடைய மதிநுட்பத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படியாக கோவை கொத்தளத்தை தாக்க வேண்டும் என்றால் சிவகங்கை சீமையிலிருந்து படை செல்வது என்பது புத்திசாலித்தனமாக இருக்காது என்கிற காரணத்தினால் ரகசிய கூட்டமைப்பு உருவாக்குகிறார். அது விருப்பாட்சியில நிகழ்கிறது. விருப்பாட்சி கோபால நாயக்கர் அதற்குரிய ஏற்பாடுகள் செய்கிறார். அங்கிருந்து தூதுக்குழுக்கள் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்படுகிறது. அவர்கள் யுக்தி வகுத்த உடனே போரை தொடங்குவதில்லை. அதற்கான ஆதரவு சக்தி ஏற்பட்டது. ஒரு ஐக்கிய முன்னணிகளை உருவாக்க வேண்டும் என்று வேலை திட்டமிடுகிறார்கள். வட கர்நாடகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய துந்தாஜி வாக் என்கின்ற ஒரு மாபெரும் படை வீரனை, போர் வீரனை, ஹைதர் அலியினுடைய படையில் இருந்த அந்த வீரன் அதற்கு பின்பாக சென்று வட கர்நாடகத்திலே பெரும் போரை நிகழ்த்தி கொண்டிருந்த அந்த வீரனை தொடர்பு கொள்கிறார். அதற்கென்று தூதுக்குழு பழனி விருப்பாட்சியில் இருந்து செல்கிறது. அவர்கள் இருமுறை சென்று சந்திக்கிறார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது ஒன்றாக சென்றால் வெள்ளையர்களுடைய உளவு படையிலே சிக்கொண்டு விடுவோம் என்கிற காரணத்தினால் இரண்டு குழுக்களாக பிரிந்து நின்று
பல்வேறு கிராமங்களில் தங்கி வெள்ளையர்கள் கண்ணுக்கு தெரியாமல் அவர் சென்று துந்தாஜிவாகினுடைய ஆதரவை பெறுகிறார். துந்தாஜிவாக் தனது படை தளபதியையும் அனுப்புகிறார். ஆக துந்தாஜிவாய்களுடைய குதிரைப்படையும் இந்த தாக்குதல் இணையும் என்கிற வாக்குறுதியை கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு பயிற்சி என்பது பழனி காடுகளில் நடக்கிறது. பழனி காடுகளில் இருந்து கோவையை நோக்கி படைகள் திரட்டப்படுகின்றன. இந்த படை நகர்த்தி படை தாக்குதல் நடக்கும்போது அதற்கு துந்தாஜிவாகினுடைய படையும் துணைக்கு வரும் என்ற வாக்குறுதி கிடைக்கிறது. அச்சமயத்தில் கேரளா பகுதியிலே, திருச்சூர் பகுதியிலே போராடி கொண்டிருந்த பழசி அரசன் கேரளவர்மன் தன் சார்பிலே 100 படை வீரர்களை அனுப்பி வைக்கின்றார். திப்பு சுல்தானினுடைய படை தளபதிகளாக இருந்தவர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து தங்களது படை நகர்த்துதலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். காங்கேயம், சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இந்த படை நகர்த்தல் என்பது மிக ரகசியமாக திட்டமிடப்படுகிறது. மசூதிகள் ஆயுதங்களை பதுக்கி வைக்கக்கூடிய கிடங்குகளாக மாறுகின்றன. இவ்வாறு ஏழை எளிய மக்கள் சாதி மதம் கடந்து ஒரு கூட்டமைப்பு. அந்த கோவை தாக்குதல் என்பது இறுதி நிமிடத்திலே கையை விட்டு பறிபோனாலும் கூட இந்த தாக்குதலுக்கு பின்பு இந்த பாளையக்காரர்கள் கூட்டணி என்பது கடும் நெருக்கடியை எதிர்கொள்கிறது. அதற்கு பிறகு மருதுபாண்டியர்கள் திருச்சி கோட்டையிலும் ஸ்ரீரங்கத்தினுடைய இந்த கோவில் சுவர்களிலும் ஒத்துகின்ற அந்த பிரகடனம், ஜம்புத்தீவு பிரகடனம் என்பது மிக மிக முக்கியம். திப்பு சுல்தானும் மருதுபாண்டியர்களும் பிரெஞ்சு புரட்சியாளர்களோடு தொடர்பில் இருந்த தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. திப்பு சுல்தான் நேரடியாக நெப்போலியனோடு தொடர்பில் இருந்ததும் புரட்சியாளரோடு தொடர்பில் இருந்ததும் அவருடைய கருத்துக்களை உள்வாங்கியது என்பது திப்பு சுல்தான் வரலாறு படிப்பு என்று அறிவார். அது மட்டுமல்லாமல் அன்றைக்கு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கின்ற அந்த சொல்லாடலை முன்வைத்து உருவாக்கப்பட்ட ஜக்கோபியன் மன்றத்திலே தன்னை திப்பு அமெரிக்காவினுடைய விடுதலை போருக்கு தான் ஆதரவளிப்பதாக அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதற்கான உதவிகளையும் செய்வதாக. இதே போல இந்த பிரெஞ்சு புரட்சியில் பங்கெடுத்தவர்களுடைய பிரதிநிதிகள் மருதுபாண்டியர்கள் சந்திப்பதற்காக வந்திறங்கியது. அது மேற்கு கடற்கரையில் இருந்து அரவக்குறிச்சி வரை வந்த அவர்கள் பயணத்தை குறித்தான குறிப்புகள் ஆங்கிலேயர் உளவுத்துறை பதிவு செய்ததாக பேராசிரியர் அவர்கள் எழுதி வைக்கிறார். இவ்வாறான இணைப்பை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வோம்? இந்த உலகளாவிய எழுச்சி, புரட்சிகர எழுச்சியிலே தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பம் இந்த பாளையக்காரர்களுக்கு இல்லை. அதுதான் அந்த குடியானவர் கழகத்தினுடைய பின்னணியாக அந்த வகையிலே ஏழை எளிய மக்களினுடைய பிரதிநிதிகளாக ரசர்கள் இல்லை. ஆகவே இவர்களை தூக்கி எறிந்திருக்கு, இவர்களது கண்காணிகளாக இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுடைய படைகளை தூக்கி எறிந்திருக்கு, இந்த நிலங்களை, இந்த மக்களை மீட்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு அவர் சாதி மதம் கடந்து தமிழர்கள் ஒன்றாக வேண்டும் என்கின்ற பிரகடனம் நமக்கு ஆச்சரியத்தை. இன்றையிலிருந்து 225 ஆண்டுகளுக்கு முன்பு சாதி மதம் கடந்து ஒன்றிணைய வேண்டும். பிராமணர்களாக இருக்கக்கூடியவர்கள், சத்திரியராக இருக்கக்கூடியவர்கள், வைசியராக இருக்கக்கூடியவர்கள் மற்றும் எண்ணற்ற மற்ற நம்பிக்கைகளை கொண்டவர்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்கிற வார்த்தைகளை எவ்வாறு மருதுபாண்டியர் அறிந்து வைத்திருக்கிறார், எங்கிருந்து அந்த வார்த்தைகள் வருகிறது என்பது ஆச்சரியம். ஆகவே அவர்கள் ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக முழங்குகிறது. அந்த முழக்கத்தில் தன்னால் எந்த நிலப்பரப்பு மீட்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வரையறையை அவர்களால் முன்வைக்க முடிகிறது. அவர்கள் சேர சோழ பாண்டிய அரசுகளையோ அல்லது அன்றைக்கு இருந்த மராத்திய அரசுகளையோ அல்லது நிஜாம் அரசர்களுடைய நிலத்தையோ மீட்பதை கவலைப்பட அவர்கள் ஜம்புத்தீவு என்கின்ற நிலத்தை குறிப்பிடுகிறார். அந்த ஜம்பு தீவு என்பது தென்னகத்தை குறிப்பிடுகின்ற ஒரு நிலப்பரப்பு. இன்னும் குறிப்பாக சொல்ல தமிழர்கள் வாழ்கின்ற அந்த பகுதியை கூட ஜம்பு தீவு என்று அவர்கள் அறிவித்து நாம் பழைய இலக்கியங்களில் பார்க்கக்கூடிய அந்த அர்த்தத்திலே புரிந்து கொள்வோம் என்றால் அவர்கள் ஒரு நிலப்பரப்பை மீட்க வேண்டும் என்கிறார். அதிலே அவர்கள் திருவிதாங்கூர் அல்லது புதுக்கோட்டை சமஸ்தானமா அல்லது நிஜாம் அரசர்களா அல்லது தஞ்சை மராத்திய அரசர்களா என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படுறார். இதை கடந்து இந்த அரசர்களை கடந்து இந்த நிலமும் மக்களும் என்கின்ற அந்த வகையிலே அவர்கள் இந்த தென்னிந்திய விடுதலை அல்லது இந்த மக்கள் இங்கே தென்பகுதியில் வாழ்கின்ற கன்னட மொழி பேசுகின்றனர், தெலுங்கு மொழி பேசுகின்றனர், மலையாள மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்கின்ற இந்த மக்களில் புரட்சியாளர் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து அவர்கள் கூட்டமைப்பு என்பது இந்த மக்களினுடைய விடுதலையாக, இந்த நிலத்தினுடைய விடுதலையாக, அந்த விடுதலைக்கு சாதி மதம் கடந்து ஒன்றிணைய வேண்டும் என்கிற ஜனநாயக அறிவுலாம் இருப்பது கவனத்திற்குரிய ஒன்றாக
நம்பிக்கை பிரகடனம் என்பது இந்த தமிழ்நாட்டினுடைய விடுதலையாக இருக்கிறது என்றால் இது இந்திய விடுதலை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறது என்றால் அன்றைக்கு இந்தியா என்கின்ற ஒரு தேசமோ அப்படியான கருத்தையிலோ இல்லாத காலகட்டம். ஆகவே வரலாறை அதனுடைய போக்கில் இருந்துதான் பார்க்க முடியும். அப்படியாக இந்த மருதுபாண்டியர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்பிய இந்த நிலப்பரப்பு தமிழ் நிலப்பரப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த நிலப்பரப்பினுடைய விடுதலை குறிப்பாக சாதி மதம் கடந்த இந்த ஆதிக்கம் கடந்த ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்கின்ற முழக்கம் மிக முக்கியமான முழக்கமாக தமிழர்கள் புரிந்து கொள்ளப்பட்டனர். இச்சமயத்தில் அவர்கள் நிகழ்த்திய தாக்குதல்களும் அதனால் ஏற்பட்ட வெள்ளையர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளும் மிக மிக முக்கியம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாளையக்காரர் எழுச்சி நடந்த 1801 மற்றும் 1799 ஆகிய இந்த ஆண்டு காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய கிழக்கு கடற்கரை பகுதியில் எந்த வெள்ளையர்கள் கப்பலும் தரையிறங்கம் இயலவில்லை என்கிற குறிப்பையும் பார்க்கின்றனர். ஆக இந்த வரலாறை நாம் இன்னும் ஆழமாக வாசிக்க வேண்டிய குறிப்பாக இந்த குறிப்பு இருக்கிறது என்றால், ஏனென்றால் கடற்கரை பகுதியிலே வெள்ளையர்களுடைய கப்பல்கள் தரையிறங்க முடியவில்லை என்றால் அங்கே அந்த பகுதிகளில் தமிழர்களுடைய கடற்கரையை காத்தது யார், அதற்கான போராட்டம் எவ்வாறு நடைபெற்றது, போர்களை முன்னெடுத்து நடத்தியவர்கள் யார், அங்கே உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் என்ன என்பது குறித்தெல்லாம் நாம் ஆழமாக ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. அவை இவற்றை முழுவதுமாக தொகுத்து பார்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு தமிழ் சமூகத்தில் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். இந்த இணைவு இன்னும் ஆழமாக பார்த்தோம் என்றால் பாளையக்காரர்களுடைய படை வீரர்கள் என்பது சில நூறுகளை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் மருதுபாண்டியர்களுடைய எழுச்சிக்கு பின்னால் அவர்களுக்கு பின்னால் இந்த புரட்சியில பங்கெடுப்பதற்காக 20,000-30,000 மக்கள் திரண்டார்கள் என்கின்ற குறிப்பும் இது வெள்ளையர்களுடைய குறிப்பு. இந்த குறிப்புகளை பார்க்கும்போது 20,000-30,000 மக்கள் அந்த காலகட்டம் 220 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மி இல்லாம குறியான மக்கள் கையில் கிடைத்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் போர்க்களத்திற்கு நுழைகிறார் என்றால் இவர்களுடைய புரட்சிகர உணர்வும் ஜாதி கடந்து மக்களை ஒருங்கிணைத்த பாங்கும் விடுதலை வேட்கையும் அதற்கு தலைமை தாங்குகின்ற இந்த தலைமைத்துவம் மிக்க இந்த போராளிகளினுடைய செயல்பாடும் தான் மக்களுக்கு. ஏனென்றால் இவர்கள் ஸ்டாண்டிங் அரசுகள் இருப்பதை போல மாத சம்பளத்தை ஊதியத்தை பெற்றுக்கொண்டு நலத்தை பெற்றுக்கொண்டு போர் நடத்துகின்ற போர் ஸ்டாண்டிங் ஆர்மி என்று சொல்லி நிலை பெற்று நிற்கக்கூடிய ராணுவ கட்டமைப்பு அல்ல. இவர்கள் எளிய மக்கள் கையில் கிடைத்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு களத்தை நுழைந்தார்கள். இவர்களிடத்துல நவீன ஆயுதங்கள் இல்லாத காரணத்தினால்தான் இவர்களது முயற்சிகள் தோல்வியில் அடைந்தன. இவர்கள் புரட்சி அவர்கள் விரும்பிய திசையில் செல்லாமல் ஒருவேளை அவர்களுக்குரிய நவீன ஆயுதங்கள் கிடைத்திருக்கும் பட்சத்தில் முறையான பயிற்சி கிடைத்திருக்கும் பட்சத்தில் வெள்ளையர்கள் என்றோ இந்த நிலப்பரப்பிலிருந்து துறை தெரியப்பட்டிருப்பார்கள். தமிழ்நிலம் விடுதலை பெற்று தனித்த தேசமாக மலர்ந்திருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இவற்றை எல்லாம் முறியடித்த ஒரு பெரும் பாங்கு என்பது இங்கே ஆதிக்கம் செலுத்திய அந்த அரசர்கள் ஆங்கிலேயரோடு கைகோர்த்து கொண்டு நவீன ஆயுதங்கள் மூலமாக நிகழ்த்திய அந்த தாக்குதல்கள், அவர்கள் உருவாக்கிய கட்டமைப்புகள், அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்புகள், இவற்றின் மூலமாக எளிய மக்களுடைய எழுந்த இந்த பாளையக்காரர்களுடைய எழுச்சி தோல்வியில் இருந்தாலும் ஒரு மாபெரும் இணைப்பை பாளையக்காரர்களுடைய எழுச்சி வேலூர் புரட்சி மற்றும் வீரன் சின்னமலையினுடைய 1805-1806 நீண்ட அமைதியை பெற்று அதற்கு பிறகு சாதி ஒரு சுயமரியாதை உணர்வு மிக்க எளிய மக்களினுடைய அரசியல் ஜனநாயக அரசியல் எழுந்த அமைப்பு நாம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் எழுந்த அமைப்பு, அதற்கு பிறகு வந்த சுயமரியாதை இயக்கங்கள், கம்யூனிச இயக்கங்கள் என்று தொழிற்சங்க இயக்கங்கள் என்று அந்த புரட்சியினுடைய தொடர்ச்சியை நம்மால் காண முடியும். ஆக எளிய மக்கள் அமைப்பாக திரள்வது என்பது தமிழினத்தில் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளாக நடந்த ஒரு வரலாற்று போக்கு என்பதாக நான் இதை புரிந்து கொள்கின்றேன். அந்த இடத்தில் தான் பாளையக்கார வரலாறு பொறுத்து பார்க்கின்றேன். இந்த பாளையக்கார தலைவர்களை சாதிய குறியீடுகளாக மாற்றுகின்ற போக்கை முறியடிக்க வேண்டும். இந்த சாதிய குறியீடுகளாக மாறியிருக்கக்கூடிய மாற்றப்படுகின்ற இந்த தலைவர்களை அல்லது புரட்சியாளர்களை நாம் மக்கள் மன்றத்தினுடைய நாயகர்களாக எடுத்து சொல்லாமல், மக்களிடத்தில் விளக்காமல், மக்களிடத்தில் வரலாறுகளை மீட்டெடுத்து சொல்லாமல் செல்வோம் என்றால் இந்த புரட்சியாளர்கள் நாளை இந்துத்துவ சக்திகளின் கைகளுக்குள் சென்றுவிடும் அபாயம் இருக்கிறது என்பதை அறிந்துதான் கடந்த 4-5 ஆண்டுகளாக இந்த செயல்பாடுகளை
எங்களால் இயன்ற அளவுக்கு முன்னெடுத்து வருகிறோம். இந்த சமயத்தில் ஒரு சில நிகழ்வுகளையும் சமயத்தில் இந்த மன்றத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். கோயம்புத்தூரில் நாங்கள் மாநாடுகளை அறிவித்தவுடன் RSS உயிருக்கு நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம் என்று நாங்கள் பாடணும். அதே தினத்தில் மாநாட்டுக்கு மிக அருகிலே அவர்கள் நிகழ்ந்தார்கள். அதே போல ஜம்பு தீபகற்ப பிரகடனத்தினுடைய இந்த விழாவை நடத்துவதற்காக நாங்கள் அனுமதி கடிதம் கொடுத்தவுடன் எந்த இடத்தில் கேட்டோமோ அந்த இடத்திலேயே RSS இந்த ஜம்பு தீபகற்ப பிரகடனம் என்பது அகண்ட பாரதத்திற்கான பிரகடனம். அகண்ட பாரதத்துக்காக மருது பாண்டியர்கள் மக்களை அணிதிரட்டினார்கள். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த நீதிகள் இருந்தது என்று அறிக்கை. ஆகவே இதிலிருந்து எங்களால் புரிந்து கொள்ள முடிந்த விஷயம் என்னவென்றால், நாங்கள் எதை உருவாக்க நினைக்கிறோமோ அதனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்ட RSS இந்த போக்கு என்பது தனக்கு பெரும் ஆபத்தாக இருக்கும். இந்த பாளையக்காரர் என்பவர்களை சாதிய அடையாளங்கள், இந்துத்துவ அடையாளங்கள், இந்து மத அடையாளங்கள் என விவரிக்கக்கூடிய அந்த போக்கில் இருந்து நாங்கள் முற்றிலுமாக மாற்றி எழுதிவிடுவோம் என்கின்ற அச்சம் அவர்கள் பற்றி கொண்டதை நான் அறிந்து கொண்ட வகையில் எங்களுக்கு எங்களது தொடர் பரப்புரை மேலும் முன்னகரும். இந்த பரப்புரையில் மென்மேலும் அரசியல் ஆற்றல்கள் கைகோர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த வகையில தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நடந்த புரட்சிகளை, குறிப்பாக தென்பகுதியிலிருந்து ஆரம்பித்தோம். குளச்சல் பகுதியில் நடந்த போராக இருந்தாலும் சரி, அது தூத்துக்குடியில நடந்த போராக, பாடல்குடி போன்ற பகுதியில் நடந்த போராக, 7000 பண்ணைகள், இது போல கடற்கரை ஓரங்களிலும் இதர பகுதிகளிலும் நடந்த போர்களுக்கு முகம் கொடுக்கின்ற வகையில் அதை வரலாற்றை விளக்குகின்ற வகையில் இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதே போல வட தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு போர்கள், சென்னையில் வந்தவாசி பல போர்கள், இந்த போர்களையும் வெளியில் கொண்டு வர வேண்டும். இது எளிய மக்களினுடைய எழுச்சி, துணியான எழுச்சி, இந்த மக்களினுடைய புரட்சியாக இது பார்க்கப்பட வேண்டும், இது அங்கீகரிக்கப்பட வேண்டும். கோயம்புத்தூரிலே ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட அந்த 42 பேர்களை 36 பேர் இஸ்லாமியர்கள், இவர்களுக்கான ஒரு நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும். இந்த கோரிக்கை அனைவரும் வலுப்படுத்தும் பட்சத்திலே கோவையகத்தில் இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகளின் முயற்சிகளை நம்மால் முறியடித்து இந்த வரலாறை அந்த மக்களிடத்தில் கொண்டு செல்ல முடியும் என்கிற பெரும் நம்பிக்கையும் இருக்கிறது. அங்கே நாங்கள் நடத்துகின்ற கூட்டத்துக்கு பெருந்திரளாக நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் மக்கள் திரள்வது என்பது எங்களுக்கு பெரும் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. எங்களது முயற்சி தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்லப்படும். இந்த நிகழ்வுகளில் அல்லது இது போன்ற ஒரு வரலாற்று விவரங்களை, விளக்கங்களை எளிய மக்களுக்கு சொல்லுகின்ற பொறுப்பை அனைவரும் பகிர்ந்து கொள்ளும் பட்சத்தில் நாம் இந்த நிலத்தினுடைய புரட்சிகர வரலாறை பாதுகாத்து விட முடியும். அது இந்துத்துவவாதிகள் களவு சென்று விடாமல் காப்பாற்றி விட முடியும். இந்த பாளையக்காரர்கள் எழுச்சி குறித்தான மேலதிகமான ஆய்வுகள் நிகழ வேண்டும் என்கின்ற விருப்பத்தில் சமயத்திற்கு வாய்ப்பு கொடுத்த அனைவரும் எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேற்பதற்கு சார்பாகவும் நன்றிகள். மிக்க நன்றி தோழர். ஒரு குறைந்த நேரத்திலும் இவ்வளவு சிக்கலான இடத்தில் இருந்து கொண்டு தாங்கள் இந்த உரையை ஜீவானாவா சிந்தனை பள்ளிக்காக வழங்கியதற்கு ரொம்ப நன்றி. உண்மையிலேயே இந்த ஜம்புத்தீவு பிரகடனம் 1801 நிகழ்த்தப்பட்ட ஜம்புத்தீவு பிரகடனம் மாதிரி ஏராளமான விஷயங்கள் இன்று தமிழர்கள் கொண்டாட மறந்து இருக்கிறோம், இந்த வரலாறு நிகழ்வுகளை மறந்திருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக தாங்கள் கூறியிருக்கிறார். அதற்கு காரணம் என்ன என்பதையும் உணர முடிகிறது. அது இன்றைய காலகட்டத்தில் இந்துத்துவாவினுடைய திட்டமிட்ட வரலாற்று மறைப்பு நமக்கு எல்லாருக்கும் பல்வேறு விதங்களில் அதிர்ச்சியை தரக்கூடியனவாக விளங்குகின்றன. அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் உண்மையான வரலாறுகள் இன்னும் புழங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதையும் நாம நினைவில் கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒரு முறை காளையார் கோவில் அருகில் மருதுபாண்டியர் சிலை இருக்கிறது. அதை பார்ப்பதற்காக பேராசிரியர் லூர்து அவர்களும் அதே மாதிரி பேராசிரியர் வி மாணிக்கம் அவர்களும் நானும் அந்த இடத்திற்கு கள ஆய்வுக்காக சென்றோம். அப்போது மக்கள் மத்தியில்
பல்வேறு விஷயங்கள், மருதுபாண்டியரை பற்றிய பல்வேறு விஷயங்கள் அவங்களுடைய ஞாபக படிவங்களில் இருக்கின்றன என்பதை, அது வழி வழியாக கடத்தப்பட்டு வந்திருக்கின்றன அந்த நினைவுகள். அவற்றை நாம சேகரிக்க வேண்டிய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கிறோம். அத இதே மாதிரிப்பட்ட பணிகளை பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியன் அவர்கள் வரலாறுகளில் இருந்து வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். அவரை பின்பற்றி பலரும் இந்த ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் ஒரு இயக்கமாக தாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள்ங்கிறது தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு இடங்களிலும் தாங்கள் நடத்தக்கூடிய கருத்தரங்கம், அதே நேரத்தில் நீங்கள் செய்து வரக்கூடிய களப்பணிகள், களப்போராட்டங்கள், இவையெல்லாம் நமக்கு தமிழர்களுக்கு எப்பொழுதும் பயனுள்ளவை. உங்களைப் போல பலரும் இவற்றில் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஆர்வம் எங்களை போன்றவர்களுக்கும் இருக்கிறது. உங்களுக்கு எங்களுடைய ஆதரவு என்றும் உண்டு என்று கூறி, தலைமை ஏற்று இந்த நிகழ்வை சிறப்பாக அறிமுகப்படுத்திய பேராசிரியர் வரிதையா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறுமாறு அன்போடு வேண்டுகிறேன். மன்னிக்க, பங்கேற்பாளர்கள் பிறகு பேசுவார்களா? ஆமா, நீங்க ஒரு இதை சொல்லிட்டு அப்புறம் பங்கேற்பாளர்கள் பேசுவார். தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை முதல்ல பதிவு செய்து கொள்கிறேன். ஒரு உணர்வற்று கிடக்கிற எந்த ஒரு சமூகத்துக்கும் அதை உயிர்ப்பிப்பதற்கு நாம முதல்ல செய்ய வேண்டிய வேலை அதனுடைய கடந்த காலத்தை நினைவுபடுத்துவது, அதனுடைய பண்பாட்டு விழுமியங்களை நினைவுபடுத்துவது, வரலாற்றை நினைவுபடுத்துவது. அது அரசுகள், அரசு சார்ந்த துறைகள், தொல்லியல் துறை இருக்குது, இந்த மாதிரி பல துறைகள் இருக்குது. இது அரசு தரப்பில் முன்னெடுக்க வேண்டிய இன்ஸ்டிடியூஷனல் பேக்ரவுண்டோட முன்னெடுக்க வேண்டிய, கல்வித்துறைகள் முன்னெடுக்க வேண்டிய, ஆய்வுத்துறைகள் முன்னெடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருண்மையாக நான் கருதுகிறேன். ஏன் கல்வி நிறுவனங்களில் இது நிகழவில்லை, ஆய்வுத்துறைகளில் இது நிகழவில்லை? அடிப்படையான உண்மைகளை, வரலாறுகளை தேடி முனைப்போடு ஏன் ஆய்வாளர்கள் ஈடுபடவில்லை என்கிற ஒரு ஒரு போதாமையும் ஒரு கேள்வியோடு தான் நான் இங்க இந்த உரையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தனி மனிதர்கள், மக்கள் இயக்கங்கள், சிறு சிறு அமைப்புகள், உணர்வாளர்கள், இவர்களெல்லாம் எடுக்கக்கூடிய இந்த முயற்சி ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த முயற்சிகளை அவர்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது என்றால், துறைகள், அரசு துறைகள், கல்வித்துறைகள் அவைகள் செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்காக, முறையாக காலத்தை ஆற்றவில்லை என்கிற ஒரு மனக்குறை, ஒரு பெரும் குறைபாடு இன்று இருக்கிறது. இதை நாம் பொது வெளியில் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அரசு அதனுடைய கடமையை உணர்ந்து ஒரு குறிப்பிட்ட தான் சார்ந்திருக்கிற எந்த மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறதோ அந்த அரசு அந்த மக்களுடைய உண்மை வரலாற்றை அகழ்ந்தெடுப்பதும், அதை வெளிப்படுத்துவதும், ஆவணப்படுத்துவதும், உலக வரலாற்றில் அதை தங்களுடைய வரலாறாக இணைத்து சேர்ப்பதும், ஒரு ஆய்வு நெறிமுறைகளின்படி ஏற்கத்தகுந்த தரவுகளோடு, ஆதாரங்களோடு அதை கொண்டு வருவதும் நம்முடைய அடிப்படையான தேவையாக இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிகழக்கூடிய மிக முக்கியமான ஒரு போராட்டம் என்பது தமிழர்களை குறித்த, அவர்களுடைய வரலாற்றை குறித்த, அவர்களுடைய பண்பாட்டு செறிவு, பண்பாட்டு விழுமியங்களை குறித்த ஆய்வு தரவுகளை அகழ்ந்து வெளியே கொண்டு வந்து அதை ஆவணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ற நேரத்துல அதை மைய அரசு தரப்பிலிருந்து அதற்கு முட்டுக்கட்டைகள் போடுவது, அதை முடக்கி போடுவது என்பதான ஒரு பெரும் போராட்டத்துல இந்த காலத்துலதான் நாம இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். 2008 குளச்சல் போர் நினைவு 267வது நினைவு தினத்தை முன்னிட்டு குளச்சல்ல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் இயக்கம், தமிழ்நாடு புதுவை நெய்தல் படைப்பு ஆர்வலர்கள் அமைப்பு, அவங்கெல்லாம் சேர்ந்து யாரும்
பொருட்படுத்தாமல் கிடந்த குளச்சல் போர் நினைவு தூணை சுத்தப்படுத்தி 267வது நினைவு நாளை கொண்டாடினோம். அந்த நாள் ஆகஸ்ட் 10ஆம் தேதியா அல்லது ஜூலை 31ஆம் தேதியா என்று ஒரு பெரிய சர்ச்சை போய்கொண்டே இருந்தது. அதுல கிரகோரியன் கேலண்டர் அப்புறம் இன்னொரு கேலண்டர், இந்த மாதிரி 2 கேலண்டர் இருக்கிறதுனால இந்த நாட்கள்ல இந்த 13 நாட்களின் வேறுபாடு வருது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல கிரகோரியன் கேலண்டர் வந்த பிறகு அந்த நாளை அவங்க சரி பண்ணாங்க. அதனால குளச்சல் நினைவு போர் அந்த குளச்சல் போர் நினைவு தூண்ல இருக்கக்கூடிய அந்த நாளில் எந்த குழப்பமுமே கிடையாது. அன்று நடைமுறையில் இருந்த கேலண்டர் படி அந்த தேதியை அவங்க குறிச்சிருக்காங்க. கிரகோரியன் கேலண்டர் நடைமுறைக்கு வந்த பிறகு இந்த 13 நாட்கள் வேறுபாடு வருகிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆனா அடுத்த ஆண்டு இந்த செய்தியை அறிந்து நேவி இந்த பொறுப்பை அவங்க கையில எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஆண்டுல இருந்து அடுத்த ஆண்டுல இருந்து 2009ல இருந்து இந்த நிகழ்ச்சியை இந்திய கப்பல் படை சார்பில் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இதுல இந்த போர்களின் பின்னணியில அந்த உள்ளூர் சமூகங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது, அவர்களுடைய இன அடையாளம் சார்ந்த தரவுகள் என்னவாக இருக்கிறது என்பதை குறித்த ஆய்வுகள் தொடர்ந்து நிகழ வேண்டும் என்று நாங்க ஆசைப்பட்டோம். தொடர்ந்து தூத்தூர் பகுதியில ஒவ்வொரு கிராமத்திலையும் முக்கோர் வரலாறு கருத்தரங்கம் அந்த மாதிரி ஒரு சின்ன முயற்சி எடுத்து அவர்களை பற்றிய வரலாற்று தரவுகளை தேடி தொகுத்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு செய்தியை சொன்னோம். தோழர் திருமுருகன் அதை பத்தி குறிப்பிட்டாங்க. தமிழ்நாட்டின் பல்வேறு கடற்கரைகளில் துறைமுகம் சார்ந்து முக்கியமான கடல் துறைகள் சார்ந்து அங்கு இருக்கக்கூடிய போர் நினைவு சின்னங்களை எல்லாம் நாம் தேடி செல்ல வேண்டும். அந்த போர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்கள் சார்ந்த அடித்தள மக்கள் வரலாறுகளை தேடி திரட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் எந்த செய்தி கிடைச்சாலும் அரசு ஒரு தரவை என்ன மாதிரி தனக்கு வசதியாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்ற வகையில அந்த வரலாற்றை மக்கள் மயப்படுத்துவது, அடித்தள மக்கள் சார்ந்து நின்று அந்த வரலாற்றை நாம் ஆவணப்படுத்துவது என்கிற மிக முக்கியமான ஒரு அரசியல் கடமை நமக்கு இருக்கிறது என்பதை தோழர் திருமுருகன் அவர்களுடைய கருத்தை நான் வழிமொழிந்து இந்த கருத்தை நான் மீண்டும் உறுதிபட இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இது குறித்த தொடர்ந்த விவாதங்கள் தமிழ்நாடு முழுவதும், கடற்கரை தான் என்று இல்லை, இந்த வரலாற்றை மக்கள் மயப்படுத்துவது, அடித்தள மக்கள் சார்ந்து நின்று இந்த வரலாற்றை பேசுவது என்பது பேராசிரியர் ராமச்சந்திரன், பேராசிரியர் ஆ சிவசுப்பிரமணியன், இன்று இந்த நாட்டார் வழக்கார்கள் இனவரவியல் கூறுகளை எல்லாம் தொடர்ந்து ஆய்வுகள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற தங்களை போன்ற அறிஞர்கள் இதை பற்றிய உணர்வுகள் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். இந்த உணர்வு அடுத்த தலைமுறைக்கு, நிகழ் தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும். அது ஒரு கல்வி நிறுவனத்தின் எல்லைகளுக்குள் நின்று விடுவதாக இல்லாமல் மக்கள் தளத்திற்கு அது எடுத்து செல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையையும் இங்கே முன்வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விவாதத்தை தொடங்கலாம். முதல்ல யாரு? காம பேசுறாங்க. பேசுங்க. காம பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. தோழர்களே, மிகச்சிறந்த ஒரு உரை. அருமைக்குரிய தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் மருத சகோதரனுடைய ஜம்புத்தீவு பிரகடனத்தை பத்தி ரொம்ப சுருக்கமான ஆனால் தெளிவான ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கார். ஜம்புத்தீவு பிரகடனம் என்பதை பற்றி ஒரு துணுக்கான செய்திகள் தான் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தோம். எங்களை போன்றவர்கள், என்னை போன்றவர்கள் வீரம் தெரிந்த முழக்கங்களை முன்வைத்து அவர்கள் துண்டு பிரசுரங்களாக வெளியிட்டு உணர்வாளர்களை தட்டி எழுப்பக்கூடிய செய்திகள்லாம் மேலோட்டமாக தான் தெரியும். இன்னைக்கு திருமுருகன் காந்தி அந்த ஒட்டுமொத்தமான அந்த பிரகடனத்துடைய வரலாற்று பின்புலத்தை சுட்டிக்காட்டி அதற்கு கோவை தாக்குதல் ஒரு மையமான ஒரு புள்ளியாக இருந்து, அந்த படைபலம் என்பது முறையான நிலைப்படுத்தப்பட்ட படை அல்ல, அது குடிகள், விவசாய குடிகள் போர் என்று வந்தால் கிடைக்கக்கூடிய ஆயுதங்களை தூக்கி கொண்டு ஒரு போர்கிற முறை என்ற காரணத்தால் அவர்கள் எளிதில் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்கின்ற போன்ற
பல்வேறு விதமான வரலாற்று பின்புலங்களை சொன்ன அதே நேரத்தில் இந்த இயக்கம் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது கடற்கரை பகுதிகளில் வெள்ளையர்கள் கப்பல் ஏதும் இறங்க முடியவில்லை என்கிற செய்தியை, ஒரு வரலாற்று உண்மையை முன்வைத்து திருமுருகன் காந்தி ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காரு. அப்படின்னா இவங்களுடைய இந்த நடவடிக்கையுடைய வீழ்ச்சி, இம்பாக்ட் கடற்கரை பகுதி முழுக்க இருந்திருக்கா? இருந்திருக்கும். அதனாலதான் அவங்க இறங்க முடியல அப்படின்னா அதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கேன்வாஸ் வந்து ஓபன் பண்ணியிருக்காரு. அதை வந்து நம்ம ராமச்சந்திரன் தோழர் கூட வழிமொழிவுதல் போல் இது வந்து நாட்டார் வழக்காளர்களில் இது போன்ற மருது சகோதரனுடைய துன்பங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதெல்லாம் சொல்லி பார்க்கும் பொழுது இதை பற்றி நாட்டார் இலக்கியம் சார்ந்தும் ஆவணங்கள் சார்ந்தும் ஆய்வு செய்து மருது சகோதரனுடைய வரலாற்று பின்புலத்தை இன்னும் உறுதியாகவும் விரிவாகவும் ஆழமாகவும் கட்டமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்கிறதை தெல்ல தெளிவாக உணர்த்தக்கூடிய உரையாக நம்முடைய திருமுருகன் காந்தி அவருடைய உரை இருந்தது. அவருக்கு அந்த விதத்துல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய அந்த தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கமும் வாழ்த்தும். நன்றி தோழர்களே. நன்றி தோழர். வேற நான் பேசுறீங்களா? பேசுங்க தோழர், பேசுங்க தோழர். அன்பார்ந்த தோழர்ல, இன்றைக்கு அநேகமா தோழர் திருமுருகன் காந்தி வேறொரு கருத்தரங்கிலையோ அல்லது போராட்ட களத்துல இருக்கிற அந்த இடத்துல இருந்து பேசினாரு. நம்ம பேராசிரியர் ராமச்சந்திரன் சொன்ன மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையில் கூட இந்த நிகழ்ச்சியை தவிர்க்க கூடாது என்பதற்காக அவர் கலந்து கொண்டு சுருக்கமாக சொல்லியிருந்தால் கூட ஒரு சிறப்பான உரை. தலைமை தாங்கிய நம்ம பேராசிரியர் வரிதா கான்ஸ்டன் ஒரு அற்புதமான தலைமை உரையில மிக சுருக்கமாக இந்த பொறுமை பற்றி முன்கூட்டியே நல்லா சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு இனத்தினுடைய பெருமையை அளிப்பதற்கு அது மொழி சார்ந்ததையும் மற்ற பண்பாட்டு விளிம்பைகளையும் அழித்தொழிப்பது என்பது பேரினவாதத்தினுடைய அடக்குமுறை என்பதை வந்து வரிதையா கான்ஸ்டன்ட் அவர் மிக அழகாக மிக தெளிவாக அருமையாக குறிப்பிட்டார். அதை ஒட்டி தோழர் திருமுருகன் காந்தி மிக சிறப்பாக பேசியிருக்கிறார். சுருக்கமாக சொல்லியிருந்தால் கூட அவருடைய உரைக்கு அடிப்படை அவரே அந்த உரையில குறிப்பிட்ட மாதிரி பேராசிரியர் கே ராஜையன், மதுரை சார்ந்த பேராசிரியர் எழுதியிருக்கக்கூடிய சவுத் இண்டியன் ரிபல்லியன் 1800-1801 த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு நூல். அது வெளிநாடுகளில் எல்லாம் மிக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நூல். தென்னிந்தியாவில் புரட்சி இயக்கம், தென்னிந்தியாவுடைய புரட்சி கழகம் அப்படின்னு சொல்றது 1800-1801ங்கிறதுல முதன் முறையாக அவர் பேராசிரியர் ராஜையா அவர் தான் இதுல ஆய்வு பண்ணி கோயம்புத்தூர், இன்னைக்கும் அந்த கோட்டைமேடு இருக்குது எங்க ஊர்ல இருக்கக்கூடியதுல கோட்டைமேடு என்பது மிக முக்கியமான பகுதி. அங்கதான் கோட்டை இருந்திருக்கு. அந்த பகுதிக்கு பேரே கோட்டைமேடு. அப்ப அதை சுற்றியும் இருந்த மாவட்டங்களிலிருந்து விவசாயிகளை திரட்டி பாளையக்காரர்கள் தலைமையில வெள்ளைக்காரன் காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக், ஒரு போர் தொடுத்த வரலாற்றை வந்து நினைவுபடுத்தியிருக்காரு. இது சம்பந்தமான இன்னும் நிறைய அதுக்கான ஆவணங்கள் இருக்கு. இதுல திருமுருகன் காந்தி குறிப்பிட்டது போல மிக நாம சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயம், மருது சகோதரர்களையும் சரி அல்லது வீரபாண்டி கட்டபொம்மனையும் சரி அல்லது மற்றிருக்கக்கூடிய தீரன் சின்னமலையும் சரி, பாளையக்காரர்கள் யாரெல்லாம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக, காலனி ஆட்சிக்கு எதிராக மக்களை திரட்டினார்களோ, ஜாதியை கடந்து மதம் கடந்து மக்களை திரட்டிய அந்த போராட்டத்தினுடைய உண்மை உள்ளடக்கத்தை நாம் இன்றைக்கு மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை திருப்பி திருப்பி அவர்கள் குறிப்பிட்டார். அது மிக மிக முக்கியமான விஷயம். திருமுருகன் காந்தி சொன்னதுல என்ன ஒரு ஆபத்து இப்ப நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு அலகாபாத் பல்கலைக்கழகத்துடைய ஒரு தலை சிறந்த வரலாற்று பேராசிரியர் வந்து ஒரு ஆய்வு நூலை வெளியிட்டிருக்காங்க. அதை நான் படிச்சு பார்த்து அதிர்ச்சியாக்கி, அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு ஆங்கிலத்துல வந்திருக்க தலைப்பு தமிழிலும் வந்திருக்கு. அந்த ஆய்வு நூலினுடைய தலைப்பே இந்துத்துவ வலையில் சிக்கிய தலித்துகள் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பே. அப்ப அது எப்படி பிஜேபி ஆளுகிற இன்றைக்கு RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் வந்து பழம்பெருமை, அது பாளையக்காரர்களா இருந்தாலும் சரி மன்னர்களா இருந்தாலும் சரி, இப்ப தலித்துகள்ல ஒண்டி வீரன் எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்னு சொல்ல, மதுரை வீரன்
ஆண்ட பரம்பரை என்ற பெருமையை அவரிடம் புகுத்தி அவர்களுக்கென்று தனியா பல கோடி செலவு பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலத்துல. அதை அவர் ஆய்வு பண்ணி எழுதியிருக்காரு. தலித்துகளும் சரி, பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளை சார்ந்த அவர்கள் பெருமையோடு நினைத்து கொண்ட பழைய தளபதிகள், மன்னர்கள், இராணுவ தளபதிகள் பூரா அவங்களுக்கு பூரா ஆண்டு முழுவதும் ஒரு விழா நடத்துறது, கோடிக்கணக்கில் செலவு பண்றது. அதன் மூலமாக அந்த ஜாதி சிமிழுக்குள் இந்த ஆதிக்க சக்தியில எதிர்த்து, ஆங்கிலேய எதிர்த்து போராடியவர்களை ஜாதி சிமிழுக்குள் சிக்க வைத்து அவர்களை கூறு கூறாக பிரிச்சிருக்கக்கூடிய ஆபத்து உத்தரப்பிரதேசத்துல அந்த பிஜேபி RSS சக்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு எழுதுறாரு அலகாபாத் பேராசிரியர். தலை சிறந்த ஒரு ஆய்வு உள்ளது. அப்ப அதைவேத அந்த ஆபத்தை இங்கேயும் தமிழகத்திலும் திருமுருகன் காந்தி சுட்டி காட்டியிருப்பது, கோவையில் இந்த கோட்டைமேடு பகுதியில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயருடைய அந்த கோட்டையை தகர்ப்பதற்கு பாளையக்காரர்கள் தலைமையில திரண்ட பொழுது அந்த போராட்டம் வெற்றி பெறாமல் இருந்திருந்தாலும் கூட ஜாதிகளை கடந்து, மதத்தை கடந்து ஒரு நடைபெற்ற ஒரு ஆங்கிலேய எதிர்ப்பு போராட்டம் என்ற அந்த உண்மையை மக்களிடம் கொண்டு வருவதற்கு இன்றைக்கும் RSS எப்படி அன்னைக்கெல்லாம் கோயம்புத்தூர்ல அவர் கருத்தரங்கம் நடக்கும் போது எதிர்ப்பு வந்தது என்பதை இன்னைக்கு உரையில சொல்லி இருக்காரு. அப்ப இது இன்றைக்கு தென் மாவட்டங்களில் RSS அந்த விஷயத்துல ஓரளவுக்கு வெற்றி பெற்று இருக்கிறார்கள் தான் சொல்லணும். மருது சகோதரர்களையும் சரி, வீரபாண்டி கட்டபொம்மனையும் சரி, அல்லது மற்ற ஒரு குறிப்பிட்ட இனத்தை, ஜாதியை சார்ந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை தனிமைப்படுத்தி அந்த ஜாதியை சார்ந்தவர்களிடம் கொண்டாட வைக்கும்படியான வேலைகளை தொடர்ந்து RSS செய்துட்டு இருக்கு. அப்ப அதற்கு எதிராக நம்முடைய கருத்து போராட்டங்களை வைக்க வேண்டிய அவசியத்தை இன்றைக்கு திருமுருகன் காந்தி சொல்லியிருக்கார். இது இடதுசாரிகளும் ஜனநாயக சக்திகளும் எதிர்காலத்தில் தமிழ் சமூகத்தில் ஜாதியினுடைய ஆதிக்கத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிற முற்போக்கு சக்திகள் மிக எச்சரிக்கையோடும் கவலையோடும் பார்க்க வேண்டிய விஷயம் திருமுருகன் காந்தி சொல்லிக்கூடிய இந்த விஷயம். அந்த அடிப்படையில் எனக்கு பேசுவதற்கு, கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்த தோழருக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழர். வேற பேராசிரியர் ராமானுஜம், தோழர் ராமானுஜம் அவர்கள் கை தூக்கி இருக்காங்க. பேசலாங்களா தோழர்? பேசுங்க தோழர். இந்த தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுடைய உரை சுருக்கமான உரை என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அக்னி குஞ்சு ஒரு காட்டையே அழிக்கும் என்பது போல சுருக்கமாகத்தான் சொன்னார். மார்க்ஸ் சொல்வது போல an idea becomes a force when it grips the masses என்று சொல்வார். ஆகவே ஒரு கருத்தை அவர் நம்மிடத்திலே விதைத்திருக்கிறார். அந்த கருத்து நம்ம பெரிய சக்தியாக உருவெடுத்து இன்னும் ஆய்வு செய்து பாசிசத்தினுடைய முகக்கூறுகளாக இனத்தினுடைய விழுமியங்களை அழிக்கக்கூடிய அந்த பாசிசத்தை எதிர்த்து நிற்பதற்கு கருத்து களத்தை நமக்கு அவர் உருவாக்கி தந்திருக்கிறார் என்ற அடிப்படையிலே தோழர் திருமுருகன் அவர்கள் செய்த பணியானது சுருக்கமான பணி அல்ல, மிக சிறப்பான பணி என்று அவரை பாராட்ட விரும்புகிறேன். பாசிசத்தின் முகக்கூறு என்பதை மிக அழகாக எடுத்துரைத்தார். ஒரு இனம் என்னென்ன விழுமியங்களை கொண்டிருக்கிறதோ, என்னென்ன பண்பாட்டினுடைய சிறப்புகளை கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் அழித்தால்தான் தான் அங்கே காலூன்ற முடியும், பரவ முடியும் என்கிற ஹிட்லர், முசோலினி, அந்த பரம்பரையிலே வந்திருக்கக்கூடிய இன்றைய ஆட்சியாளர் உட்பட அந்த விஷக்கருத்தை எதிர்த்து தோளோடு தோல் நின்று கருத்தை இணைத்து தோல் இணைத்து நாம் நிற்க வேண்டும் என்ற ஒரு கடமையை திருமுருகன் அவர்கள் மிக சுருக்கமான நேரத்திலேயே நமக்கு விதைத்து விட்டார். கையூர் வீரகதா என்ற பலருக்கு தெரிந்திருக்கும், நினைவுகள் அழிவதில்லை என்ற ஒரு தமிழில் அது நாவலாக வந்திருக்கிறது, நிரஞ்சனா எழுதினார். அந்த விவசாயிகள் செய்த போராட்டம் என்பது அங்கிருந்த நிலப்பிரபுக்கள், அவர்கள் கைகோர்த்த ஆங்கிலேயர்கள், இவர்களை எதிர்த்து கையூர் பகுதியில் இருந்த எல்லா விவசாயிகளும் ஜாதி மதம் எல்லாவற்றையும் கடந்து ஒரு போரிட்ட வரலாறு உண்டு. அதனால்தான் கையூர் வீரகதா என்று இன்றும் அன்று அதை நினைவு கூர்ந்து போராடுகிறார்கள். அதை போலவேதான் மருது சகோதரர்கள் போன்று வேறு பல இடங்களிலே நடந்த நிகழ்வுகளை நாம் நமது அடுத்த தலைமுறைக்கு கட்டாயம் சொல்லியாக வேண்டும். குறிப்பாக இளைஞர் படைக்கு இதை சொல்லியே தீர வேண்டும் என்ற ஒரு கட்டளையை திருமுருகன் அவர்கள் மிக சுருக்கமான உரையிலே நமக்கு விதைத்திருக்கிறார். தோழர் KS இப்போ சொன்னார்ல, நான் பிறந்து வளர்ந்தது பரமக்குடியில. தோழர்களே, மருது சகோதரர்களை
அவர்கள் ஒரு ஜாதிய குறியீடோடு சேர்த்து பார்க்கக்கூடிய நிலைமை எங்கள் ஊரிலே எப்போதுமே உண்டு. தலித்துக்களிடத்திலே மருதை எதிரிகளாக சித்தரித்த காலம் உண்டு. நான் படித்த பள்ளிக்கூடத்தில் அப்பேற்பட்ட பேச்சுக்கள் உலாவி வந்திருக்கின்றன. ஆகவே போராடும் போது ஜாதி மத இன உணர்வுகளை கடந்து எதிரியை எதிர்த்து நின்ற மக்களினுடைய வரலாறை இன்னும் ஆழமாக கீழே கொண்டு செல்லாமல் இந்திய பாசிசத்தை நம்மால் எதிர்த்திருக்க முடியாது என்பதை மிக அழகாக விளக்கிவிட்டார் தோழர் திருமுருகன். அவர்களுக்கு நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஜீவானாவா சிந்தனை பள்ளி இன்னும் இது போன்ற பல நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளோடு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் தோழர்களே. நன்றி தோழர். வேற தோழர் ரமணி பேசுங்க பேசுறேன். பேசுங்க தோழர் பேசுங்க. வணக்கம் தோழர். மிக ஒரு சிறப்பான ஒரு அரங்கம். இன்றைய காலகட்டத்தில் வந்து வரலாற்றை வந்து திருத்தி எழுதுதல் அப்படிங்கிறது இந்த பாசிச ஆட்சியிலே வந்து எல்லா இடங்களிலும் ரொம்ப அது ஒரு பெரிய ஒரு இயக்கமாக நடந்து கொண்டிருக்குது. அந்த முறையில் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய வந்து இந்திய வரலாற்றில் அதை வந்து ஒரு மத அடிப்படையில் அதை திருத்தி எழுதுதல் அப்படிங்கிறத வேகமாக நடந்துட்டு இருக்குது. இது இந்து அந்த சிந்து நதி அந்த வரலாற்றை வந்து சரஸ்வதி நாகரிகமாக மாற்றக்கூடிய அந்த ஒரு பார்க்கிறோம் தேசிய அளவில். அதே போல வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெற்ற போராட்டங்களில் அந்த தலைவர்களை வந்து அவர்களை ஒரு மத அடிப்படையில அவர்கள் போராடினார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்திரத்தை கொண்டு வருவது அப்படிங்கிறது நடக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் வந்து இந்த விஷயங்களை வந்து நாம் வந்து உண்மையான வரலாற்றை அதை வந்து நாம் பதிவு செய்து அதை மக்களிடத்திலே கொண்டு செல்லவில்லை என்றால் அதை வந்து திருத்தி எழுதக்கூடிய ஆபத்து இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது. அது குறிப்பா வந்து ஆந்திராவில் 2 பேருடைய அவர்கள் பழங்குடி மக்களாக இருந்து போராடினார்கள். அருள்மொழி சீதாராமராஜு அப்படிங்கிறவர் வெள்ளக்காரனை எதிர்த்து போராடினா ஒரு பழங்குடி வீரன் அப்படிங்கிறதான், பழசி ராஜாவை போன்ற ஒரு ஆளு. ஆனால் இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு மத அடிப்படையில் அவன் இந்து மக்களுக்காக அல்லது வெள்ளையன், ஆங்கிலேயன், கிறிஸ்டியன் அப்படிங்கிற முறையில் எதிர்த்து போராடியதாக அதை திரிக்கிறார்கள். அது மாதிரியான அந்த படம் கூட, அந்த படத்துல அது ஒரு மத அடிப்படையில் தான் அந்த படமும் வந்தது. அதே போல வந்து இப்ப அந்த பவன் கல்யாண் என்றவருடைய அந்த இப்போ ஆந்திராவினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் ஹரிஹர வீரமல்லு அப்படிங்கிறவருடைய வரலாற்றை அதை வந்து கற்பனை சேர்ந்து அதை கொண்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்றாருன்னா, அவன் வந்து ஏழை மக்களிடத்துல மக்களுக்கு உதவி செய்வதற்காக கொள்ளையடித்து, பணக்காரர்களை கொள்ளையடித்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்த ஒரு ராபின்ஹுட்டை போன்ற இருந்திருக்கிறான். ஆனா அந்த கதையை இன்னைக்கு அவுரங்கசீப்புக்கு எதிராக ஒரு பெரிய இயக்கத்தை நடத்தினாக, டெல்லி வரைக்கும் சென்று போராடியதாக அந்த கதையை திருத்தி வந்து அவுரங்கசீப்பு இந்துக்களுக்கு எதிராக இருந்தாரு, அதனால அவர் வந்து இவர் இந்துக்களுக்கு ஆதரவாக இந்த வீரமல்லு போராடினான் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எதுக்குறான். இது மக்கள் மத்தியில வந்து இப்போ இது கற்பனைன்னு போட்டுக்கிட்டு, ஆனால் அவங்க மத்தியில் என்ன போகுது, விடுதலைக்காக போராடின பல பேர் அல்லது இது மாதிரியான தன்னிச்சையான எழுச்சியில் போராடியவர்கள் எல்லாம் மதம் சார்ந்து அவர்களை இன்னைக்கு வந்து கொண்டு வந்தனர். ஆகவே அந்த அடிப்படையில் வந்து சாதி மதங்களுக்கு அப்பால் ஒரு தன்னெழுச்சியாகவும் ஒரு திட்டமிட்ட முறையிலும் நடந்த அந்த கோவை புரட்சியை வந்து நாம் வந்து உண்மையை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தோழர் திருமுருகன் காந்தி ஒரு பேர் இயக்கமாக தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது மிக ஒரு மிகச்சிறந்த ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பாசிசுக்கு எதிரான ஒரு முக்கியமான ஒரு கடமையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். கோவையில் வந்து ஒரு பெரிய மாநாட்டை நடத்தினார். அந்த மாநாடு நடைபெற தருணத்தில் நானும் கோவையில் இல்லாதனால அதில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தொடர்ந்து இதற்கான இயக்கத்தை அவர் நடந்து கொண்டிருப்பதற்கு நமது இயக்கங்கள் வந்து அதற்கு துணை நிற்க, இந்த மாதிரியான ஒரு கருத்தரங்கிலே அவர் ஆற்றிருக்கக்கூடிய அந்த உரையை தொடர்ந்து வந்து நாம் எல்லா இடத்துலையும் கொண்டு செல்வதற்கு இது ஒரு தொடக்கமாக அமையும் என்கின்ற முறையில
ஜீவானாவா எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி தோழர். அடுத்து வேற கங்கா. நான் இலங்கையிலிருந்து சிதம்பரநாதன் பேசுறேன். பேராசிரியர் வணக்கம், பேசுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நாட்களுக்கு பிறகு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. என்னன்னு சொன்னால், நீங்கள் இந்த விடயத்தை பற்றி இன்றைய கதைக்கிறது என்றால், இலங்கையில தமிழ் இன அடையாளங்கள் வெகு வேகமாக அழிக்கப்பட்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில நாங்கள் வாழ்றோம். அந்த பண்பாட்டு விழுமியங்கள், இன அடையாளங்கள் அழிக்கப்பட்டு அந்த மனிதர்கள் டீஹியூமனைஸ் பண்ணப்படுகிற ஒரு காலகட்டத்துல நாங்கள் வாழ்கிறோம். எங்களை பொறுத்தவரையில அதை திருப்பி மீள் கட்டுமானம் செய்வதற்காக ஒரு சிறிய அளவில நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். ஏனென்று சொன்னால், எங்கள் மத்தியில செயல்பட்டு வருகிற சமூக இயக்கங்களுக்கு கூட சரியாக இந்த பண்பாட்டு விழிப்புணர்வு கிடையாது. வெறுமனே ஒரு அரசியல் கோஷங்களை வைத்துக்கொண்டு செயல்படுகிறார்களே தவிர, இந்த பண்பாட்டு மீளுருவாக்கம், இந்த பண்பாட்டு விழிப்புணர்வு அதுகள் குறைவாக இருக்கின்றன. மற்றது, நாங்கள் ஒரு அரசற்ற சமூகம். ஏற்கனவே ஒரு நண்பர் கூறியது, தல வைத்தவர் கூறியது போல, இந்த கல்வி நிறுவனங்கள் இவையாவும் இந்த விடயங்கள்ல அக்கறை செலுத்துவது இன்றைக்கு கிடையாது. அப்ப இந்த வகையில இப்ப நீங்கள் அதுக்கும் உங்களை இன்னொரு வகையில சொல்ல வேண்டும் என்று சொன்னா, பொதுவாக ஒரு மார்க்சிய சிந்தனையுடைய ஆக்கள் இந்த இன விஷயம் சம்பந்தமாகவும் கவனம் செலுத்துறது ஒரு முற்போக்கான விஷயம், நல்ல விஷயம். அது ஒரு இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த வகையில நாங்கள் எங்களுக்கு இடையிலே ஒரு நெட்வொர்க் உருவாக்குறது தான் இந்திய நிலையிலே அது முக்கியம்னு நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கால் கொடுத்து வாங்கி ஒரு வலைப்பின்னலை உருவாக்கி நாங்கள் செயல்படுறதன் மூலம்தான் இந்த மக்களை மீண்டும் ஹியூமனைஸ் பண்ணி அவர்களை ஒரு சக்தியாக உருவாக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். சந்தோஷம். திருமுருகன் காந்திக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலே அவருடைய டோக்க என்னால முழுமையாக கேட்க முடியலையே. என்னுடைய கனெக்ஷன்ல உள்ள பிரச்சனையா அல்லது அவருடைய டோக் கொஞ்சம் அவர் இடையில கேட்டார், அது சத்தம் கேட்குதா இல்லையான்னு அந்த பிரச்சனைகளா தெரிய இல்லை. நான் எனக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்புகளை பேணுவோம். நன்றி. நன்றி பேராசிரியர். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க வந்தது. கருத்துக்களை சொன்னதுக்கும் நன்றி. கங்கா பேசுறீங்களா? கங்கா கேட்கல, மியூட்ல இருக்கா? இல்ல, கேட்கல. இப்ப கேக்குதா? கேக்குது. அன்பான தோழர்களே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்ச்சி என்பதை விட வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயத்தை நாம் செய்திருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 1801 ஜம்புத்தீவு பிரகடனம் என்பது அதிகமாக நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள வரலாற்று ஆசிரியர்களே அதிகமாக பேசப்படாத ஒரு விஷயமாக இருந்து வருவதை அறிவோம். ஒரு வகையிலே அகில இந்தியாவுக்கும் வழிகாட்டக்கூடிய தன்மையோடு அந்த 1801 ஜம்புத்தீவு பிரகடனம், அதே போல 1806 வேலூர் சிறையிலே நடைபெற்ற அந்த புரட்சி, இவையெல்லாம் அகில இந்திய அளவில் பேசப்படுவதே இல்லை. முதல் சுதந்திர போராட்டம் என்று 1857 எடுத்து வைத்து பேசக்கூடியவர்கள் ஏறத்தாழ அதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பு 1806 வேலூரில் நடைபெற்ற புரட்சியை பற்றி
மூச்சு விடுவதில்லை. அப்போ ஒரு 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 நாட்டினுடைய வரலாறை மறைக்கப்படுகிறது. பல வகையிலும் நமக்கு வடக்கில் இருந்து எழுதக்கூடியவர்கள் எல்லோரும் விந்திய மலைக்கு அப்பால் தங்களுடைய பார்வையை செலுத்துவதே இல்லை. அப்படியே செலுத்தினாலும் கொஞ்சம் சோழ நாடு, பல்லவர் காலம் என்று சில பத்திகளை எழுதிவிட்டு போய்விடுவார்கள். தமிழ்நாட்டை இங்கு இருக்கக்கூடிய இதனுடைய சுயமான வரலாற்றை எடுத்து பேசுவதிலே அவ்வளவு பெரிய தயக்கம், அதை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பேசிய நிகழ்ச்சி என்பது, இன்றைய உரை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு ஜூலை 12ஆம் தேதி திருச்சியிலே இந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தினுடைய 224வது ஆண்டை ஒட்டி ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு தோழர் திருமுருகன் காந்தியும் மே 17 இயக்கம் ஏற்பாடு செய்திருந்தது. அதை பார்த்தபோதுதான் நான் தோழரை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்தலாம் என்று சொன்னேன். அவரும் உடனே சரி என்று சொல்லிவிட்டார். ஆனால் வேடிக்கை என்னவென்று சொன்னால், அவர் எப்போதுமே கள போராட்டத்தில் இருக்கக்கூடியவர். நாம் கருத்து போராட்டத்திலே நிற்கிறோம். அவர் கருத்து போராட்டத்திலும் கள போராட்டத்திலும் எப்போதும் நிற்கக்கூடியவர். இன்றைக்கும் கூட ஒரு மிகப்பெரிய கள போராட்டத்தில் நின்று கொண்டுதான் நம்மோடு அவர் உரையாடினார் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்று மாலை 4 மணிக்கு ஒரு மறியல் போராட்டம், கவின் என்ற இளைஞனை ஆணவ படுகொலை செய்த அந்த அட்டூழியத்தை எதிர்த்து நடைபெற்ற ஒரு மறியல் போராட்டம். அந்த மறியல் போராட்டத்தில் எல்லோரும் கைது செய்யப்படுகிறார்கள், போலீஸ் காவலில் வைக்கப்படுகிறார்கள் எல்லோரும். அந்த போலீஸ் காவலில் இருந்து கொண்டுதான் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் நமக்கு இந்த உரையை நல்கினார் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால் தான் அவருடைய ஆடியோ கொஞ்சம் குறைவாகவே இருந்தது. அங்க அந்த 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 அரங்கத்தில் இருந்து கொண்டுதான் அவர் பேசினார். அப்ப அது என்ன காட்டுதுன்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு போராளியாக இருக்கக்கூடியவன் ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்திலும் கூட அது போராட்டமாக மாறிவிடுகிறது. ஒருவேளை இன்றைக்கு அந்த மறியல் போராட்டம் அந்த இடம் இல்லை என்று சொன்னால், ஒருவேளை தோழருடைய உரை இன்னும் மெருகேறிய ஒரு உரையாக நிச்சயமாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் ஒரு தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய மே 17 இயக்கத்தின் மூலமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் அவர் மீது கொள்ளக்கூடிய ஒரு அன்பும் அபிமானமும் என்றே நாம் நிச்சயமாக சொல்ல வேண்டும். ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார் இன்றைக்கு தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள். அவருடைய உரை என்பது மிக ஒரு முக்கியமான நமக்கான ஒரு தொடக்கமாக அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல நம்முடைய தோழர் வருதே அவர்களுடைய தலைமையுரை, அவருடைய தலைமையுரையும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற ஒரு தலைமையுரையாக இருந்தது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை மிக முக்கியமான வார்த்தையை நான் பார்க்கிறேன். மண்ணின் குடிகள் தங்கள் சொந்த மண்ணிலே அகதிகளாக மாறக்கூடிய கதை. அது மிகவும் ஒரு என்ன சொல்லுவது, உலகம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா கண்டங்களிலும் ஆதிக்க சக்திகள் அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை அடிமைப்படுத்தி அந்த மண்ணின் மக்களையே அகதிகளாக ஆக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடுமை பழைய காலத்திலும் அரங்கேறியது, இன்றைய நவீன காலத்திலும் கூட அது அரங்கேறி கொண்டிருக்கிறது என்கிறது நம்ம பல நாடுகள் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த இடம் வரும்போது அன்னைக்கு நம்ம தோழர் அவங்க சிதம்பரநாதன் இலங்கை தோழர் சொன்ன ஒரு கருத்தை இந்த இடத்துல முக்கியமாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, மார்க்சியவாதிகள் இன பிரச்சனையிலும் தங்களுடைய கவனத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. இன்றைக்கு இந்த பிரச்சனை எடுத்து பேசுகிற போது இது தமிழ் நிலம் சார்ந்த தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிற போது இந்த மாதிரிப்பட்ட இன பிரச்சனைகளிலும் கூட நம்முடைய கவனத்தை குவிக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். வெறுமனே வர்க்கம் மட்டுமல்ல, இது போன்ற இன பிரச்சனைகள் வருகின்ற போது அதையும் நாம் பரிசீலிக்க வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்திலே உணர்கிறோம். அதே போல இன்றைய ஒருங்கிணைப்பு அருமை தோழர் ராமச்சந்திரன் மிக அருமையாக செய்தார் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற முறையிலே. அதுபோல இசைப்பாடல் தம்பி சிவராமன் MP சீனிவாசனுடைய மிக பிரசித்தி பெற்ற பாடலை பாடினார். அதே போல நான்சி கோமுகன் மிக தனக்கே உரிய முறையில் அருமையான ஒரு கதையை இங்கே சொன்னார். ஏராளமான தோழர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சி முதல் நாம் சூம் மூலமாக நம்முடைய நிகழ்ச்சியை நடத்த தொடங்குகிறோம். அந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு நிறைய தோழர்கள் கலந்து கொண்டார்கள். அது ஒரு மனசுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே நம்முடைய தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுடைய உரை என்பது வரலாறு
எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகிறது. ஏனென்றால் வரலாறு என்பது ஏதோ கடந்த கால விஷயம் என்பது மட்டுமல்ல, வரலாறு என்பது எப்போதுமே ஆதிக்க சக்திகளுடைய கையிலே ஒரு கைக்கருவியாக பயன்படுகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். உண்மைகளை மறைத்து, சான்றுகளை மறைத்து, தங்களுடைய கட்டுக்கதைகளை உருவாக்குவதற்காகவே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களும் குறிப்பிட்டார்கள். ஜம்புத்தீவு பிரகடனம் என்பதை அகண்ட பாரதமாக காட்டுவதற்கு அவர்கள் இந்துத்துவ சக்திகள் முயற்சி செய்கிறார்கள் என்பதே இந்த வரலாறு என்பது அந்த வலதுசாரிகள் கையிலே முக்கியமான ஒரு கருவியாக பயன்படுகிறது என்பது நமக்கு காட்டுகிறது. அதே போல இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய உரைக்கு பின்னால் நம்முடைய பேராசிரியர் ராமச்சந்திரன், பேராசிரியர் பரதையா, கவிஞர் காமு, அதே போல வழக்கறிஞர் கே சுப்பிரமணியன், ராமானுஜம் பெங்களூர் தோழர், அதே போல பாப்பா ரமணி தோழர், அதே போல சிதம்பரநாதன் தோழர் எல்லோருமே மிக அருமையான விவாதங்களை வைத்திருக்கிறார்கள். எல்லோருமே பேசிய கருத்துக்களை வைத்து பார்க்கிற போது இது வெறுமனே இது ஒரு உரை வீச்சு அல்ல. இந்த நிகழ்ச்சியிலே ஜம்புத்தீவு பிரகடனத்தை பற்றி நாம் ஒரு உரையை பேசிவிட்டு போவதல்ல. இது நம்முடைய வருங்காலங்களில் நாம் இதை எடுத்து இன்னும் ஆய்வு செய்வதற்கும், இது சம்பந்தமாக நம்முடைய உணர்வுகளை உள்வாங்கிக் கொண்டு மேலும் மேலும் நம்முடைய களப்பணியில் பயன்படுத்துவதற்குமான ஒரு தொடக்கமாக இது அமைகிறது. அந்த வகையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை மிக இக்கட்டான நிலையிலும் கூட தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் இந்த இக்கட்டான நிலையிலும் கூட வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து வந்தது என்பது உண்மையிலே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியை பற்றி பேசுவது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக மாறி இருக்கிறது. போராட்ட களத்தில் நின்று கொண்டு தோழர் திருமுருகன் காந்தி இன்றைக்கு நம்மோடு வந்து உரையாடிய இந்த உரையாடல் என்பது நம்முடைய ஜீவானாவா சிந்தனை பள்ளிக்கு ஒரு பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே எல்லா தோழர்களுக்கும், இந்த மெய்நிகர் மேடையில் கலந்து கொண்ட அத்தனை தோழர்களுக்கும், அதே போல முகநூல் நிரலில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும், இறுதியாக இன்றைக்கு நம்முடைய நிறைவு பாடலை பாடவிருக்கின்ற அருமை தோழர் ஐமனுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். கங்கா நிறைவு பாடலுக்கு போயிடலாமா? ஆமா, இல்ல அவங்க வேற ஏதாவது நீ சொல்றியா? இல்ல, மிக நீதான் எல்லாம் சொல்லியாச்சுல்ல. அடுத்தது என்னுடைய இனிய நண்பர் சைமன் அவர்கள் நிறைவு பாடலை பாடுவார். சைமன் 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 இல்லையோ? சைமன் சைமன் இல்லைன்னா ஜார்ஜ் கூப்பிட்டு அவ்வளவுதான். சரி, ஜார்ஜ். ஓகே ஓகே. எவர் கிரீன் ஜார்ஜ். எவர் கிரீன் ஜார்ஜ், எவர் ரெடி ஜார்ஜ். எவர் ரெடி. பார்த்தா நிறைவு பாடல். சரி சரி. அன்பார்ந்த தோழர்களை, ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 381வது நிகழ்வு ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைவேறி இருக்கின்றது. நம்ம இதுவரைக்கும் வெப்பக்ஸ் நேரலையில் நம்ம வந்து கூடியிருக்கோம். ஆனால் ஒரு 7 பேர் 8 பேர் தான் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு 50 பேர் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுலேயும் தோழர் திருமுருகன் காந்தியினுடைய உரை வந்து கொஞ்ச நேரம் தான், ஒரு அரை மணிக்கூர் தான் பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த அவங்க இக்கட்டான சூழ்நிலையிலையும் பேசின ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு அமர்க்களமான ஒரு உரை. அதை வந்து நான் வந்து உன்னிப்பாக கேட்ட பிறகு எனக்கு கண்ணிலேருந்து சில நீர்த்துளிகள் வெளியேறுச்சு. அதுக்கு பிறகு கங்கா அண்ணன் வந்து அதுக்கு பிறகு பேசின அந்த விஷயங்கள், முடிவுரையில் பேசின விஷயங்கள் எல்லாம் வந்து பேசும்போது நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம இன்னும் பயணிக்க வேண்டி இருக்குங்கிறது எல்லாம் வந்து நம்ம இன்னும் வந்து வரக்கூடிய காலங்கள் தான் தீர்மானிக்கும். இப்போ நிறைவு பாடலை பாடுகிறேன். புதியதோர் உலகம் செய்வோம்,
கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம். பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம், புனிதமோடதை எங்கள் உயிரென்று காப்போம். பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம், புனிதமோடதை எங்கள் உயிரென்று காப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இது எனதென்னும் ஓர் கொடுமையை தவிர்ப்போம். இது எனதென்னும் ஓர் கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், புதியதோர் உலகம் செய்வோம். உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம். உணர்வெனும் கலனிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனியனும் மனிதரை சிரிப்போம். இயல் பொருள் பயன் தர மறுத்திடில் பசிப்போம். இயல் பொருள் பயன் தர மறுத்திடில் பசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி தோழர். நன்றி. நிகழ்ச்சி முடிவு கொண்டு தரலாமா? கொண்டு தரலாம். சரி, அப்ப தோழர்களே, நிகழ்வை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். எல்லோருக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் நன்றிகள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.